சிஸ்டர் வசந்தி ப்ரேயர் பண்றீங்களா? நீங்க ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. பண்றேன் தம்பி. பண்ணுங்க. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தருணத்தை நீர் கொடுத்து நாங்கள் ஒன்று சேர்ந்து அப்பா, அது எத்தனை தடைகளுக்கும் ஆண்டவரே ஒரு ஒரு சூழ்நிலையில் சரியா இல்லாத நேரத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த கரண்ட் வசதி இதெல்லாம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு இந்த கிருபையை தருகிறீர் அப்பா. ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன குடும்பமாக, ஒரு சின்ன கூட்டமாக ஆண்டவரே உங்க வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே ஆத்மீக கண்களை திறந்து எங்கள் இருதயத்தை திறந்து இதை உள்வாங்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாத ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே நாங்கள் நன்றாக கற்று அறிந்து மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்தி எங்களுக்கு கிருபை அருளும்படியாக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே தடையில்லாமல் வந்து கலந்து கொள்ள கிருபை அளிக்க முடியாத ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை ஆண்டவரே செட்டைகள் மறைவுக்குள்ளாக மூடி மறைத்து ஆண்டவரே அருமையாக பேசவும் எங்களுக்கு கற்றுக்கொள்ளவும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாம் வல்ல உமது நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம இந்த ஐஸ்வர்யவான் மற்றும் அந்த லாசருனுடைய ஓமை, அது ஓமையா இல்லையா அப்படின்ற இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அது இப்போதைக்கு நம்ம ஓமைன்னு எடுத்தோம்னா அந்த ஓமையை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிச்சோம். இந்த மரணம் தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயத்துல அதுல இந்த ஓமையில இருக்கக்கூடிய குழப்பமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஏன் இதை படிக்கணும்னா, உதாரணத்துக்கு நம்ம பார்த்ததுல இந்த ஓமையில எதன் அடிப்படையில ஒருத்தர் பரலோகத்துக்கு போறாரு இல்ல நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் வேதத்திற்கு அடிப்படை சத்தியம், அந்த வேதாகம் அடிப்படை சத்தியத்துக்கு மாறா இருக்கிற மாதிரி சில காரியங்கள் இருக்கு. அதே மாதிரி மரித்தவர்கள் நரகத்துல இருந்து பரலோகத்துல இருக்கவங்க கிட்ட பேச முடியுமா? அப்ப இந்த மாதிரி காரியத்தெல்லாம் வச்சு இன்னைக்கு நரகத்தை குறித்து ஒரு கோட்பாடு எப்படி இருக்கும், நரகத்துல இப்ப மரித்தவர்கள் எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நரகத்துல இருக்கவங்க பரலோகத்துல இருக்கவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கோட்பாடுகள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சில காரியங்கள் வேதத்திற்கு முரணா இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தோம். அப்ப அதனால நம்ம இந்த ஓமையை சரியா புரிஞ்சுக்கிறது எப்படி, ஏன்னா நிறைய விஷயங்கள் எழுத்தின்படி வேதத்துல படிக்கிறோம். ரெண்டாவது, இந்த ஒரு பர்டிகுலர் ஓமை அதிகமா ஒரு குழப்பமானதும் முக்காவாசி தவறா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஓமையா இருக்குன்னு சொல்லி அதனால இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். அப்ப இதை எடுத்த உடனே இந்த ஓமை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு பின்னணியில சில அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது, சில புரிதல் தேவைப்படுது. இது கொஞ்சம் ஹையர் ஸ்டடி பண்ணி அப்ப அடிப்படையில இருக்கக்கூடிய சில பேசிக் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாதான் இந்த நிலைமைக்கு இந்த ஓமையை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில ஓமைகளை பத்தி நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். ஜென்ரலாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓமைகள்னா என்ன, ஓமைகளுடைய நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்து எதற்காக ஓமைகளை உபயோகப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதையுமே ஓமைகள்ல நேரடியான விளக்கம் தருவதற்காக கிடையாது, அதை மறைக்கிறதுக்காக, நேரடியாக இல்லாம வெளிப்படையாக இல்லாம அதை மறைச்சு சொல்றதுக்காக அப்படின்றது காரியம்லாம் பார்த்தோம். நம்ம அடுத்தது ஓமையை புரிஞ்சு கொள்றதுக்கு இது ஐஸ்வர்யான் லாசர் ஓமை மட்டும் இல்லை, எல்லா ஓமையுமே அடிப்படையில புரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அதுல ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதனுடைய இயல்பு, அதாவது தன்மை என்ன, அது ஒரு பாராட்டுதலான ஒரு ஓமையை சொல்லியிருக்கா, இல்ல ஒரு கடிந்து கொள்வதற்காக நல்ல விஷயத்துக்கானதா கெட்ட விஷயத்துக்கானதா, இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சூழல், என்ன கான்டெக்ட்ல அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கான்டெக்ட்னும் போது யார் இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு, யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, எந்த சூழ்நிலையில என்ன நோக்கத்திற்காக இந்த ஓமை சொல்லப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்க முடியும், அதை வியாக்கியானம் செய்ய முடியும். அந்த ஓமையை நம்ம எடுத்த மாதிரி அப்படியே வியாக்கியானம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு ஓமைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கதை. அந்த கதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூத கலாச்சாரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு எளிமையா புரியக்கூடிய சம்பவங்களை வச்சு சொல்லப்பட்டது. அதை நம்ம இன்னைக்கு இருக்கிற 2021வது நூற்றாண்டுல வச்சுக்கிட்டு இந்த நம்மளுடைய வேற கல்ச்சர்ல, வேற சொசைட்டில இருக்கிற நம்ம, வேற காலகட்டத்துல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச காரியங்களை வச்சு அதுக்கு வியாக்கியானங்கள் கொடுக்க கூடாது, அது தவறா போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய ஓமைகள்ல பொதுவா 2 விதத்துல ஓமைகளை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறாருன்னு பார்த்தோம்.
அதாவது ஒரே ஒரு விஷயத்த சொல்றதற்கு, ஒரு ஒட்டுமொத்த கருத்தை சொல்றதுக்கு ஒரு ஓமையை பயன்படுத்துறது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த ஓமையினுடைய நோக்கம் வந்து ஒரு கருத்தை சொல்றதுக்கா இருக்கும். இன்னொன்னு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஓமைகளா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து ஒட்டுமொத்தமா ஒரே கருத்தை சொல்றதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஓமையை பத்தி பார்த்தோம். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா 10 கன்னிகைகள் ஓமையை பத்தி பார்த்தோம். அப்ப அது ஓமையில வந்து நிறைய பேர் வந்து தவறான வியாக்கியானங்கள் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த விளக்கு தண்டுனா என்ன, விளக்குனா என்ன, எண்ணெய்னா என்ன, கன்னிகைகள் யாரு, 10 கன்னிகைகள் ஏன் நம்பரு, 5 கன்னிகைகள் என்ன, 5 கன்னிகைகள் திரும்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாத்திரம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் இன்னைக்கு முக்காவாசியான பேர் அதுங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இதுனா இப்படிதான் அர்த்தம், இதுனா இப்படிதான் அர்த்தம். ஆனா வேதத்துல அப்படி எந்த அர்த்தமும் கொடுக்கப்படல. அப்ப அதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஓமை எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு, என்ன சூழல்ல அந்த ஓமை சொல்லப்பட்டுச்சு, அது என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்படி பார்க்கும்போது மத்தேயு 24:3 வசனத்திலேயே வந்து இந்த ஓமைக்கான சூழல் அங்க ஆரம்பிக்குது. அது சீஷர்கள் கேட்ட 2 கேள்விகளுக்கான பதில் அளிக்கிற அந்த ஒவ்வொரு காரியமா பதில் அளிச்சுட்டு வர்றாரு அந்த 2 கேள்விகளுக்கு. அதுல இந்த ஓமையும் சேர்த்து ஆட் பண்ணி சொல்றாரு. அப்ப அந்த கண்ணோட்டத்துலதான் இந்த ஓமையை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓமை சொல்லப்பட்ட நோக்கம் அந்த 2 கேள்விகளுக்கான பதில். அப்ப அந்த 2 கேள்வி என்னன்னு பார்த்தோம். ஒண்ணு, சீஷர்கள் கேட்டது வந்து இவைகள் எப்போது சம்பவிக்கும், அப்ப டைம் எந்த டைம்ல நடக்கும், ராஜ்யம் வர்றதா இருக்கட்டும், இந்த யுகத்தினுடைய முடிவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம். அடுத்தது அடையாளம் என்ன. அப்ப இந்த 2 கருத்து சொல்றதுனால இந்த ஓமையில இருந்து அப்ப நம்ம எதை எடுத்துக்கிறது, எதுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்கணும், எதுக்கு வியாக்கியானம் கொடுக்க கூடாது, எதை நம்ம எடுக்கணும். இப்ப விளக்கு, தண்டு, எண்ணெய் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அது வந்து எதுவுமே வந்து ஒரு தனி டைம், அந்த காலத்தை குறிக்கிறதோ இல்ல அடையாளத்தை குறிக்கிறதோ கிடையாது. அது வந்து அந்த யூத மக்களுக்கு அன்னைக்கு இருந்த கலாச்சாரத்துல இருந்தவங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல ஒரு கதை வடிவத்துல கதைக்கான டீட்டெயில்ல தான் அந்த மணவாளன்றதா இருக்கட்டும், கன்னிகைன்றதா இருக்கட்டும், எல்லாமே அதன் தொடர்பா தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்போ டைம்னு சொல்லும் போது அப்ப இந்த ஓமையில இருந்து எப்படி நம்ம வியாக்கியானத்தை எடுத்துக்கொள்றது அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு தாமதம் ஆகுது, மணவாளன் வர தாமதித்த போது அப்படின்னும் போது தாமதம்ன்றது வந்து ஒரு காலத்தை, நேரத்தை குறிக்கிறது. அப்ப தாமதம்னு சொல்லும் போதே வேதத்துல சரியான நேரம்னு குறிப்பிட்டிருக்கப்படணும். ஏன்னா தாமதம்னு ஒரு விஷயம் வருதுன்னா அங்க சரியான நேரம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து கூடுதலா வந்தாதான் அது தாமதம். அதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா சீக்கிரமா அப்படின்னு சொல்லலாம். அப்ப தாமதம்ன்றது வந்து ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருக்கு, அதுல இருந்து டிலே ஆகிறதும் தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அது வந்து தானியல் 9:24 நம்ம பார்த்தோம் அந்த காலம் எப்ப குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதுக்கு அடையாளமா என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா எல்லோரும் நித்திரை மயக்கமா இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாருமே வந்து அந்த ஒரு உணர்வே இல்லாத ஒரு டைமா இருக்கும். அப்ப அது வந்து ஒரு அடையாளமா சொல்லப்படுது, எல்லாரும் எப்படிப்பட்ட தன்மையில இருப்பாங்கன்ட்டுன்னு. ரெண்டாவது, எதிர்பார்த்த நேரத்துல வரப்போறதுல அது கால தாமதமாகவும், யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வருவாங்க. அப்ப இந்த ஓமையினுடைய மொத்த கருத்து எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அந்த ஓமையில இருந்து நம்ம விளக்கி எடுத்துக்கொள்றதுக்கான காரியம் என்னன்னா, எதிர்பார்த்ததை விட தாமதமாகும். என்னது, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் இந்த யுகத்தினுடைய முடிவும் பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதும் வேதாமத்துல ஒரு குறிக்கப்பட்ட காலம் இருக்கு. அந்த காலத்தை விட இது தாமதமாக போகுது அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது, அந்த தாமதமாவது வந்து எதிர்பார்க்காத நேரத்துல அது நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா எல்லாரும் நித்திரை மயக்கமா இருந்தாங்க, யாருமே எதிர்பார்த்து இல்லை, அப்ப அந்த மாதிரி நேரத்துல நடக்கும் அப்படின்றது. ரெண்டாவது, மனுஷகுமாரனுடைய வருகை பரலோக ராஜ்யத்திற்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது, ஆயத்தமாய் விழித்திருங்கள். அப்ப அதுக்கு அது தாமதம் ஆகுறதுனால எல்லாரும் வந்து நித்திரை மயக்கமா இருக்கக்கூடிய எதிர்பாராத நேரத்துல இருக்கும்போது எதிர்பார்த்திருங்கள் அப்படின்ட்டு. அப்ப எதிர்பார்த்திருக்கிறவங்க, அதுக்கு ஆயத்தமா இருந்தவங்க 1000 வருட அரசாட்சி அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. மீதி பேர்லாம் ஆயத்தம் இல்லாதவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கு பாதி ஏறக்குறைய ஆயத்தம் இல்லாதவர்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். இது எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் இல்லையா? லாஸ்ட் வீக் பார்த்தது 2 வாரத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணிட்டேன், ஏன்னா லாஸ்ட் வீக் எடுக்காதனால. இப்ப இந்த வாரத்தை இது கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? அப்படியே போலாம் நம்ம. இதுக்கு முன்னாடி உள்ளதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல, ஓகே, அப்ப நம்ம போலாம் அப்படியே. குட் ஈவினிங் கார்த்திகேயன். கார்த்திகேயன் மென்டர். ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
சார் குட் ஈவினிங் சார். ஸோ இன்னைக்கு வந்து குட் ஈவினிங் கார்த்திகேயன், ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம அப்படியே அடுத்தது கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரு ஓமையை நம்ம பார்த்தோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு ஒட்டுமொத்த கருத்தை சொல்றதுக்கு, ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. அதுல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் அர்த்தம் கொடுக்கல. ஏதோ ஒரு கருத்தையோ, அந்த இப்ப உதாரணத்துல பார்த்ததுல வந்து அவர் எப்போ வரப்போறாருன்னு அந்த காலத்தையும் அந்த அடையாளத்தையும் சொல்றதுக்காக ஏகப்பட்ட டீட்டெயில் வச்சு 10 கன்னிகை, 5 கன்னிகை புத்தி இல்ல, 5 கை புத்தி இருந்துச்சு, எண்ணெய், விளக்கு தண்டு, பாத்திரம், இப்படின்னு நிறைய விஷயங்களை வச்சு சொல்றாரு. ஆனா அதுல இருந்து எடுத்துக்கிறதுக்கு 2 கருத்து தான் இருந்துச்சு. காலம், அடுத்தது அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விதமான ஓமை பார்த்தோம். 2 ஓமையில ஒண்ணு வந்து இந்த மாதிரி பார்த்தோம், இன்னொன்னு வந்து சிறு சிறு விவரங்களையும் உள்ளடக்கி இருக்கிற ஓமை அப்படின்னு சொல்லிட்டு. இதை டக்குன்னு ஃபாஸ்டா போயிடலாம், ஏன்னா ஏற்கனவே அதுல விளக்கமே இருக்கிறனால. உதாரணத்துக்கு வந்து விதைக்கிறவனுடைய ஓமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்ப விதைக்கிறவனோட ஓமை அப்படின்னும் போது அந்த ஓமையை ஒரு தடவை வாசித்தரலாம். யாராவது பைபிள் இருந்தா கூட பைபிள் எடுத்தது, ஏன்னா இது போடுவேன், ஆனா அது ஒன்னொன்னா அப்டேட் ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும் உங்களுக்கு ஆன்லைன்ல பாக்குறதுக்கு. லூக்கால 8வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும். லூக்கா 8ல 4ல இருந்து 8 வரைக்கும் படிங்க. சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஓகே, இப்ப இதுதான் வந்து இந்த ஓமையே சொல்லிட்டாரு. இப்ப இத வந்து நம்ம வியாக்கியானம் பண்றதா இருந்துச்சுன்னா, நம்ம இதுக்கு எப்படி வேணா வியாக்கியானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஓமைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஓமையை வந்து நம்முடைய சுய விளக்கம் இல்லாட்டி சுயமா அந்த வியாக்கியானம் கொடுப்பது சரியா அப்படின்னு கேட்டா சரி கிடையாது, அது தவறு. அப்ப இந்த ஓமைக்கு மட்டும் இல்ல, எந்த ஓமைக்குமே வந்து நம்மளுடைய சுயமா நம்மளுடைய கருத்தையோ நம்மளுடைய விளக்கத்தையோ சொல்றது தவறு. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த ஓமையில வந்து அது என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்குன்றத கான்டெக்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்தோம். அந்த காரியங்களுக்கு அந்தந்த ஓமைக்கு என்ன எடுக்க முடியும் அப்படின்றத வச்சு நம்ம எடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்டெப்த் ஸ்டடி பண்ணி இதுல எதெல்லாம் எடுக்கணும், எது எடுக்க தேவையில்லை, எப்படி அதை அனலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி பார்த்த மாதிரி அப்படிப்பட்ட ஓமை தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 10 கன்னிகைகள் ஓமை. ஏன் அப்படின்னா அதுல வந்து இது எதுக்கு, இது எண்ணெய்னா இது, விளக்குனா இதுன்னு ஒரு அர்த்தமே கொடுக்கல அந்த ஓமையில. நிறைய பேர் வந்து மணவாளன் அப்படின்னும் போது அது நம்ம மணவாளனுடைய வருகையை பத்தின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்ப அது வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஓமைக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை, ஏன்னா இதனுடைய இன்டர்பிரிட்டேஷனை வந்து வேதமே கொடுக்குது. ஆனா இப்ப இத வந்து நான் என்னுடைய சுயமா வியாக்கியானம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த விதை அப்படின்றது வந்து வசனத்தின்படி என்ன போட்டிருக்கு, இந்த விதை என்னது? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இப்ப இந்த வார்த்தைக்கு பதிலா நான் இந்த விதையை வந்து ஜெபம்னு சொல்லலாம், விசுவாசம்னு சொல்லலாம். அப்படின்னா இப்ப இதை சொல்லலாம், நான் ஜெபத்துல நான் அப்படியே போயிட்டே இருக்கேன், என்னுடைய ஜெபங்களை நான் அப்படியே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப சொந்த வியாக்கியானம் செய்யறது வந்து தவறானது எந்த இடத்துலயுமே. அப்ப இதுக்கு வந்து நமக்கு ஏன் அது தவறு அப்படின்னு தெரியுதுன்னா, டைரக்டா வந்து நமக்கு இந்த ஓமைக்கு சரியான விளக்கத்தை இயேசு கிறிஸ்துவே கொடுத்துட்டாரு. அப்ப இந்த விளக்கத்துக்கு, இந்த ஓமைக்கான விளக்கம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா கரெக்டா எடுத்துருவோம். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரும் அப்படின்னா, சில ஓமைகள்ல விளக்கம் நேரடியா இருக்கும், ஒவ்வொரு காலத்துக்கும் இது இதுன்னு சொல்லிடுவாரு. சில இதுக்கு சொல்லாம இருக்கும். அப்ப சொல்லாம இருக்கிறதுல வந்து என்ன அது ஓமை அப்படின்னும் போது எடுத்த உடனே அதை எழுத்தின்படி 10 கன்னிகைகள் இல்ல எண்ணெய் நெருப்புன்னு அப்படி போகக்கூடாது. அப்ப எதுவுமே டைரக்டா சொல்லப்பட்டது கிடையாது. அது வந்து ஒரு கதை. அந்த கதை வந்து அன்னைக்கு இருந்த அந்த கேட்கிறவங்களுக்கு, அந்த ஆடியன்ஸ்
2000 வருஷத்துக்கு முன்னாடி யூத கலாச்சாரத்துல அங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நல்லா புரியக்கூடிய ஒரு சம்பவத்தையோ ஒரு நிகழ்வையோ ஒரு கதையவோ அவங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தையோ அந்த ஓமையில ஒரு கதையா சொல்றாரு, சொல்லி புரிய வைக்கிறாரு. நம்ம இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ட்ல அதுல அந்த கான்டெக்ட்ல அதை வியாக்கியானம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்ப சில இதுல இந்த மாதிரி ஈஸியா கொடுத்தாச்சு. இப்ப இந்த ஓமையில என்னுடைய விளக்கம்னு பார்த்தோம்னா லூக்கால 8வது அதிகாரத்துல 11ல இருந்து 15 வரைக்கும் படிங்களேன். 11ல இருந்து 15 வரைக்கும். அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சிஸ்டர். இப்ப இந்த இதுல தெளிவா சொல்லிட்டாரு அந்த ஓமையின் கருத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி ஓமையில அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அப்ப அதை வந்து ஒரு ஓமையை சொல்லி கடைசியா தான் கருத்து முடிக்கிறாரு. எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியா 13வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த ஓமையினுடைய மொத்த கருத்தும் ஒரே வசனத்துல இருக்கும். இப்ப இந்த ஓமையில வந்து அந்த ஓமையினுடைய கருத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிச்சிடறாரு. விதை வந்து தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இங்க தெளிவா போட்டனால இதுக்கப்புறம் நம்ம அந்த இதுக்கு வேற ஒரு வியாக்கியானம் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. கொடுத்தா அதனுடைய அர்த்தமே தவறாயிரும், இந்த ஓமையினுடைய நோக்கமே அது இல்லாம போயிடும். அப்போ தெளிவா இங்க இருக்கு. அப்ப எதுக்குன்னா இப்ப ஓமையில வந்து ஈஸியான ஓமை இருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா வசனம் அதுக்கான வியாக்கியானம் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. சில ஓமைகளுக்கு புரியாது. அப்ப அது வந்து எதுக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு அந்த கான்டெக்ட்ல இருந்து எடுத்து படிச்சுட்டு வந்து புரிஞ்சாதான் அதனுடைய கரெக்டான அர்த்தம் நமக்கு புரிய வரும். இப்ப படிங்க சிஸ்டர், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 12ல இருந்து அப்படியே 15 வரைக்கும். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அடுத்து 13, 14, 15 எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்ப இதுல வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே வந்து விதைன்றது தேவனுடைய வசனம்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொரு விதமான நிலம் சொல்லிட்டே வராரு, கற்பாறை இதுன்ட்டுன்னு. அப்ப இதுல வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு வரும்போது உண்மையும் நன்மையும் உள்ள இருதயத்திலே அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த இருதயத்தின் அப்படின்றதுதான் வந்து நிலம் அப்படின்றது சொல்றாருன்னு தெரியுது. இப்ப இது மட்டும் இல்லாம இந்த அப்படியே நான் இந்த ஸ்கிரீன்ல போடும் போதே ஒவ்வொரு இதுக்கும் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காருன்ட்டு நம்ம எந்த அளவுக்கு துல்லியமா கம்பேர் பண்ணி இந்த ஓமையை சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அப்படியே ஃபாஸ்டா பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதுல 5வது வசனத்துல வந்து அந்த ஓமையை சொல்றாரு, அதனுடைய விளக்கத்தை பின்னாடி இப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்ப இந்த ஓமையினுடைய இந்த சின்ன சின்ன விளக்கங்கள் இதுல எல்லாம் எப்படி விளக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 5வது வசனத்துல விதை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. விதைக்கிறவன் புறப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த விதை அப்படின்னு சொல்லிட்டு. அதே இதை வந்து 11வது வசனத்துல அந்த விதை வந்து தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துறாரு. அப்ப இதுல வந்து எந்த அம்பிகியூட்டி, அந்த ஒரு சந்தேகமோ குழப்பமோ யாருக்குமே வரப்போறது கிடையாது. இது இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்ட்டு. ஏன்னா வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப டைரக்டா ஈஸியா இதை நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 5வது வசனத்திலேயே அடுத்தது பார்த்தோம்னா வழி அருகே விழுந்து மிதி உண்டது அப்படின்னு இருக்கு. அதை வந்து எது எடுத்து போடுது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க வந்து வழி அருகே விதைக்கப்பட்டதுன்னும் போது ஏற்கனவே நம்ம இருதயம்னு பார்த்துட்டோம், நிலம். அப்ப வழி அருகே விதைக்கப்பட்ட அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்னா அப்படிப்பட்ட தன்மை உள்ள இருதயம் உள்ளவர்கள். அடுத்தது
இங்க ஆகாயத்து பறவைகள் அப்படின்றாரு. அதே இது கீழே அதுக்கு எதை கம்பேர் பண்றாருன்னா பிசாசானவன் வந்து இங்க மேல சொல்லும் போது பட்சித்து போட்டதுன்னு இருக்கு. இங்க வந்து இருதயத்திலிருந்து நிலத்திலிருந்து எடுத்து போடுகிறான், இருதயத்திலிருந்து எடுத்து போட்டான் அப்படின்னு இருக்கு. அப்ப இது வந்து குழப்பமே இல்லாம அந்த தெளிவா அந்த ஒரு ஓமையை புரிய வைக்கிறதுக்கு சொல்றாரு. அதே அடுத்த வசனம் பார்த்தோம் அப்படின்னா 6வது வசனத்துல கற்பாறையின் மேல் விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுவும் வந்து அந்த தன்மை உள்ள இருதயத்தை சொல்றதுக்கு கற்பாறை மேல் விதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. முள் முளைத்து அது முளைத்த பின்பு அப்படின்னும் போது அப்ப சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு இங்க அதுக்கு வியாக்கியான அர்த்தமும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி அதற்கு ஈரமில்லாததினால் அப்படின்னும் போது இங்கேயும் வந்து அவர்களோட இருதயத்துல வந்து அவங்களுக்குள்ளேயே அது வந்து வேர்கொள்ள முடியவில்லை. அந்த இதை காமிச்சு இங்க உலர்ந்து போயிட்டுன்றாரு. இங்க வந்து பின்வாங்கி போனார்கள். அப்போ உலர்ந்து போயிட்டுன்னு அவர் ஓமையில பயன்படுத்தினது எதை குறிக்குது அப்படின்னா இவர்கள் பின்வாங்கி போனார்கள். வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் பின்வாங்கி போனதுதான் முளைத்த பின்பு உலர்ந்து போயிற்று அப்படின்றது ஈஸியா புரியக்கூடியதா இருக்கு. இது டைரக்டா இருக்கிறதுனால நம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். அடுத்தது 7வது வசனத்துல சில விதைகள் வந்து முள்ளுள்ள இடங்களில் விழுந்ததுன்னு. இடம் வந்து இருதயம் தெரியும். முள் கூட வளர்ந்து நெருக்கி போட்டது. அதுக்கான ஓமைக்கான வியாக்கியானத்தை 14வது வசனத்துல சொல்றாரு. முள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள்னா இருதயத்தில், அந்த மாதிரி இருதயத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப இங்க முள் அப்படின்றது முள் கூட வளர்ந்துன்னு இருக்கு. அப்ப அந்த முள் வந்து எதை குறிக்குது பார்த்தோம்னா பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் அப்ப இதெல்லாம் வந்து நெருக்கி போட்டதுன்னு மாதிரி இங்க நெருக்கி போட்டு பலன் கொடாது இருந்தது. அப்ப எல்லாமே டைரக்டா சொல்றாரு. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமா சொல்லவே இல்லை. அதே மாதிரி கடைசி 8வது வசனத்துல நல்ல நிலத்தில் விழுந்தது முளைத்து பலன் கொடுத்தது அப்படின்றத அந்த ஓமையினுடைய இதா சொல்றாரு, ஓமையில சொல்றாரு. இங்கேயும் வந்து உண்மையும் நன்மையுமா இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுத்தார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அப்ப இந்த ஓமையை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல வியாக்கியானம் பண்றதுக்கோ கஷ்டமா? இல்ல, கஷ்டம் கிடையாது. ஆனா இதே வந்து அப்ப இதுல வந்து குழப்பம் வராது. ஆனா அந்த 10 கன்னிகை ஓமைகள்ல எவ்வளவு நம்ம குழம்பு இருந்தோம், எவ்வளவு அதுக்கு கஷ்டப்பட்டு அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து படிக்க வேண்டியிருந்துச்சு. புரியுது இல்லையா அந்த வித்தியாசம்? ரெண்டும் ஓமை தான். அப்ப ஒரு ஓமை வந்து அதனுடைய டீட்டெயில் எல்லாமே அதுலயே கொடுத்துருக்கு. அப்ப அது நேர அப்படியே வியாக்கியானம் சொல்லிடலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இங்க வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஓமைக்கு. இதுவும் வந்து நம்ம நல்லா பார்த்தோம்னா இந்த ஓமையை சொல்லும் போது விதை தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்டவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதை வந்து வெளியே பேசிட்டார். அதுக்கப்புறம் வந்து சீஷர்கள் தனியா வந்து இது என்ன அர்த்தம் புரியல அப்படின்னு கேட்டோடனே அவங்களுக்கு தான் இந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்டாருன்னா அது ஈஸியா நமக்கு புரிஞ்சிருது. விளக்கம் கொடுக்காத ஓமைகளும் வேதத்துல இருக்கு. இது ஏன் நம்ம இப்ப பாக்குறோம்னா ஐஸ்வர்யான் மற்றும் லாசரு அந்த ஓமையை சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் நம்ம ஓமைகள்ல வந்து ஈஸியா டைரக்டா விளக்கம் கொடுக்கக்கூடிய ஓமைகள் இருக்கு. ரெண்டாவது ஒரு கருத்தை சொல்றதுக்காக ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அதுல வந்து விளக்கங்களா ஒவ்வொன்றுக்கும் கொடுக்காதப்ப நம்ம அதுக்கு போய் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் கொடுக்க வேண்டியதில்லை? அப்ப ஏன் அதுல அவ்வளவு டீட்டெயில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஒரு கதையா சொல்லும் போது அந்த கதைக்கான நரேஷனுக்காக அதை சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு கதையில ஒருத்தருக்கு ஒரு பேரை சொல்லி அப்படி சொல்லி விட்டு வர்றாங்கன்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு நம்ம போக போறது இல்லை. அது ஒரு நபர் அவருக்கு ஒரு பேரை சொல்லி ஒரு கதை சொல்றாருன்ற மாதிரி. ஸோ அப்படிதான் இந்த ஓமைகளை நம்ம வியாக்கியானம் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அதனுடைய எதுக்காக சொல்லப்பட்டுச்சோ அந்த காரியம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உவமைகளை எப்படி படிக்கிறது, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப யாருக்காவது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ண முடியுமா எப்படி படிக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது தான் நம்ம அதுக்குதான் 2 விதமான உதாரணம் எல்லாம் வச்சு பார்த்தோம். இப்ப இந்த ஓமைகளை எப்படி படிக்கணும்னு ஏதாவது 2-3 பாயிண்ட் ஐடியா இருக்கா? Yes, brother. சொல்ல முடியுமா? அதாவது first we should see if it is giving us some warning or something like that, or appreciation, or appreciate பண்ற மாதிரியோ appreciation or warning மாதிரி. Second is you have to see the context of the parable in which it is been said. அப்புறம் நேச்சர் ஆஃப் த பேரபிள்ஸ் கூட நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நேச்சர் எப்படின்னு. அதாவது
கான்டெக்ட் ஆஃப் த பேரபிள். அப்புறமா அந்த நேச்சர் தான் வந்து இட் இஸ் அப்ரிசியேஷன் ஆர் கண்டம் பண்றது அப்படின்றது வந்து இட்ஸ் த நேச்சர் ஓகே. அப்புறம் ஆஃப் த ஆடியன்ஸ் பேரபிள். பார்க்கணும். அதாவது ஸ்டோரிஸ் இந்த பேரபிள் வேர் ரிலேட்டட் டு தி பீப்புள் லிவிங் தென் அட் த டைம் ஆஃப் கிரைஸ்ட். இன்னொன்னு சப்ஜெக்ட் ஆமா ஆஃப் த பேரபிள் அஸ் அ ஹோலா எடுக்கலாம். அதாவது இப்ப நம்ம பார்த்தோம் அந்த வெர்ஜின் மேத்யூ ஆமா 25 ஒரு ஹோல் சப்ஜெக்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுது, அதுதான் நம்ம பார்க்கணும். அது இன்னொன்னு வந்து மைன்யூட் ஆமா டீடைல்ஸ் ஆஃப் த பேரபிள்ஸ் அது சொல்லுது, லைக் த ஒன் தட் வி ஆமா saw this the parable of the sower. ஆமா இதுதான் ஓகே இதுதான் பார்த்தோம். ரைட் ஓகே வெரி குட் சிஸ்டர் வெரி குட். அதான் இப்ப நம்ம அதை அப்படியே நான் தமிழ்ல கொஞ்சம் நிறைய பண்ணிடுறேன். ஸோ இப்ப நம்ம ஓமைகளுடைய தன்மை பார்த்தோம். அதாவது அது பாராட்டுறதுக்குரியதா இல்ல கடிந்து கொள்றதா அப்படின்றது சொன்னாங்க. அதே மாதிரி அதனுடைய கான்டெக்ட் சூழல்னும் போது யாருக்கிட்ட சொல்லியிருக்கு, யாருக்காக சொல்லியிருக்கு, யாரை பத்தி சொல்லியிருக்கு, எந்த சூழ்நிலையில சொல்லியிருக்கு, அந்த கலாச்சாரத்துல வாழ்ந்தவங்களுக்கு அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன் அந்த கதையை சொன்னாரு, அந்த கலாச்சாரத்துல அந்த கதை என்னவா இருந்துச்சு அப்படின்ற அதுதான் வந்து கான்டெக்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விதமான டூ டைப்ஸ் ஆஃப் பேரபிளா சொல்றாரு. ஒன்னு வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நிறைய டீடைல் வச்சு ஒரு கதையை நரேஷனா அப்படியே சொல்லி ஒரு கதை வடிவில் சொல்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பேரபிள். அப்ப அந்த பேரபிள்ல இருந்து நம்ம ஒவ்வொரு கதையில இருக்க ஒவ்வொரு டீடைல்ஸ்க்கும் நம்ம அர்த்தம் எடுக்க வேண்டியதில்லை, அது பைபிளும் கொடுக்கல. அப்ப அதனுடைய எதுக்காக அந்த பேரபிள் சொன்னாரு, அப்ப அந்த பேரபிள்ல அவருடைய ஃபோக்கஸ் எந்த பாயிண்ட்ல இருந்துச்சு, எதுக்காக அந்த பேரபிள் சொல்லியிருக்காரோ அது சம்பந்தப்பட்ட காரியங்களை மட்டும் நம்ம அந்த பேரபிள்ல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்னு வந்து ஒவ்வொரு டீட்டெயிலும் சொல்லக்கூடிய பேரபிள், அதுதான் வந்து இப்ப நம்ம தற்செயலா பார்த்தது. ஸோ இப்ப இது வந்து எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேரபிளை வந்து எப்படி படிக்கணும், எப்படி அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து தான் முக்காவாசி ஓமைகளை பேசியிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ஓமைகள் அவர் பேசியிருக்காரு இல்லையா, அவரு யார்கிட்டலாம் ஓமையில பேசியிருக்காரு, ரெண்டாவது ஏன் ஓமைகளா பேசினார், நம்ம ஏன் ஓமைகளா பேசினாருன்றத வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். லைட்டா ஒரு சின்ன ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அது திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அடிப்படையில இப்ப என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஓமைகளா பேசினது ஏன் அப்படி ஓமைகளா பேசினாரு, யாருக்கிட்ட ஓமைகளா பேசினாரு அப்படின்றது. அப்ப ஃபர்ஸ்ட் ஏன் ஓமைகளா பேசினாரு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அப்ப அநேக காரியத்தை வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஓமைகளா தான் பேசியிருக்காரு. ஏன் ஓமைகளா பேசியிருக்காரு, அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா, ஏன் இயேசு கிறிஸ்து ஓமைகளா தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு? சில காரியங்களை மறைக்கணும், மத்தவங்களுக்கு தெரிய வேண்டான்றதுக்காக தான் ஓமைகளா சொல்றாரு. சீஷர்களுக்கு மட்டும் ஆமா வெளிப்படுத்தினாரு, மத்தவங்களுக்கு தெரியாதபடி. ஆமா ஆமா. அப்ப யாருக்கு அருளப்படலையோ அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்றதுக்காக மொத்தமாவே அவரு ஓமைகள்ல பேசிட்டு பின்பு அதுக்கு வியாக்கணம் சொல்றாரு. அப்போ ஓமைகளுடைய நோக்கமே வந்து ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் மறைச்சு நேரடியான விளக்கம் இல்லாம மறைச்சு பேசுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம். மார்க்ல 10வது அதிகாரம் 4வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். மார்க் 4ல 10, 11 ரெண்டு வசனம் படிங்க. ஸ்லைட்லயும் இருக்காது. மார்க் 10ல 4, 4ல 10, 11. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அப்ப ராஜ்யத்தின் பிள்ளைகள், புறம்பே இருக்கிறவர்கள்னு ரெண்டு குரூப் இங்க கேட்டகரைஸ் பண்றாரு. அப்ப ராஜ்யத்தின் பிள்ளைகள்னா யாரு ராஜ்யத்தில் போறாங்க அப்படின்றது அவர்களுக்கு மட்டும்தான் புரியணும். புறம்பே இருக்கிறவர்கள்னா எதுக்கு புறம்பேனா ராஜ்யத்திற்கு புறம்பே, 1000 வருஷ சாட்சியில அவர்கள் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறதில்ல. அப்படிப்பட்டவர்களை பைபிள் என்ன சொல்லுது, புறம்பே இருக்கிறவர்கள் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு இது புரிய வேண்டியதில்லை, அதனால இவைகள் எல்லாத்தையும் வந்து ஓமைகளா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் வந்து ஏன் ஓமைகளா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை
அவர்கள் புரிந்து கொள்ளாதபடிக்கு யாரு புறம்பே இருக்கிறவர்கள், ஏன்னா அவங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறது இல்ல, எவர்களை முன்குறித்தாரோ அவங்க தான் போறாங்க. அப்ப பிதா ஒருவன் என்னிடத்தில் அழைக்காவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான்றாரு. சோ இது வந்து நம்ம இன்னொரு டாபிக் போயிருவோம், அதனால அது இப்ப வேண்டாம். பட் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறது தேவன் எவர்களை அழைத்தாரோ, எவர்களை சித்தம் கொண்டிருக்காரோ அவங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஓமையில இருக்கக்கூடிய விளக்கங்களை அவர் சொல்றாரு. ராஜ்யத்திற்குள்ள யாரெல்லாம் இல்லாம புறம்பே இருக்க போறாங்களோ அவங்களுக்கு வந்து அது மறைக்கப்பட்டிருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கவங்களுக்கு வந்து அதை மறைச்சு சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை மறைப்பதுதான் மெயின் நோக்கம். ஓமையினுடைய நோக்கமே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அந்த காரியங்களை மறைப்பதற்காக ஓமையில பேசுறாரு. ரெண்டாவது வெளிப்படையாக, அதாவது நேரடியான அர்த்தம், அந்த ஒரு புரிதல் நேரடியா இதை டைரக்டா அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் ஓமையில பேசுறாரு. இப்ப நம்ம போட்ட விதைக்கிறவனுடைய ஓமையை வந்து அந்த ஓமையா யாருக்கிட்ட பேசினாருன்னா வெளியே இருக்க ஜனங்கள் கிட்ட பேசினாரு. இன்னைக்கு ஈஸியா நமக்கு புரியுது அப்படின்னும் போது அது ஏன் புரிஞ்சுச்சுன்னா சீஷர்கள் கிட்ட அதுக்கான விளக்கத்தை தனியா விளக்குனாரு. அதனால நம்ம ஈஸியா இது கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா அது புரியாது. வெளியே கேட்டவங்களுக்கு அது ஓமையா சொல்லப்பட்டிருந்த வரைக்கும் அது அதனுடைய அர்த்தம் புரியாம தான் இருந்துச்சு. அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கும் அது புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து யார்கிட்டலாம் வந்து ஓமைகளா பேசியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சீஷர்கள் கிட்ட பேசியிருக்காங்க, யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல் யாருக்கிட்டெல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்றதுல முதலாவது இயேசு கிறிஸ்து யாருக்கிட்ட ஓமைகள்ல பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா திரளான ஜனத்திடத்துல, மல்டிடியூட்ஸ் அப்படின்றது. அப்ப திரளான ஜனங்கள் கிட்ட இயேசு ஓமையா தான் பேசியிருக்காரு. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரத்துல 2வது வசனம், 3வது வசனம். மத்தேயு 13:2-3. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இப்ப இந்த ஓமையதான் நம்ம பார்த்தோம். விதைக்கிறவன் ஒருவன் போதும் விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்ற ஓமையை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆனா அந்த ஓமையை யாருகிட்ட சொல்லியிருக்காருன்னா திரளான ஜனங்கள் கிட்ட. ஆனா அதுக்கு விளக்கம் யாருகிட்ட சொல்லியிருக்காரு? சீஷர்கள் தனித்து வந்து கேட்கும் போது. அப்ப அந்த ஓமையை யாருகிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா திரளான ஜனங்கள் கிட்ட. இதே விஷயத்த தான் மறுபடியும் வந்து மார்க்லயும் இதே சம்பவம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மார்க் 4வது அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல அவர் அநேக விஷயங்களை ஓமைகளாய் அவர்களுக்கு போதித்தார் இருக்கு. அப்போ போதிக்கிறாருன்னா எதுவும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக டீச் பண்றது இல்ல, அவர் வந்து அந்த காரியங்களை சொல்றாரு. ஆனா எல்லாமே ஓமைகளா சொல்லியிருக்காரு. ஓமைகளா சொல்லப்பட்டதுக்கு நோக்கமே வந்து அவங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்றது. யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு வரைக்கும் தான் வியாக்கியானம் கொடுக்குறாரு. அப்ப இது என்ன தெரியுது அப்படின்னா திரளான ஜனங்கள் கிட்ட ஓமையில பேசியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப குரூப்பா பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் குரூப் யாருன்னா திரளான ஜனங்கள். அதுல எல்லாரும் இருக்காங்க, ஆயக்காரர்கள், பாவிகள், எல்லாரும் சேர்ந்த ஒரு பொதுஜன மக்கள் கிட்ட அவரு ஓமைகளால பேசியிருக்காரு அப்படின்னு தெரியுது. ரெண்டாவதா இயேசு கிறிஸ்து யார்கிட்ட எல்லாம் ஓமைகள்ல பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சீஷர்கள் கிட்டேயே. இப்ப நம்ம வந்து வெளியே பப்ளிக்ல பேசும்போது அவர் ஓமைகளா பேசினாரு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் சீஷர்கள் கிட்ட நேராவே பேசிடலாமே அப்படின்னு பார்க்கும்போது போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்க்கும்போது சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, காலம் வரும் அப்போது நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் ராஜ்யத்தின் ரகசியங்களையும் வெளிப்படையா பேசுவேன் அப்படின்றாரு. அப்ப இப்ப வந்து சீஷர்கள் கிட்ட கூட வெளிப்படையா பேசல அப்படின்றது அதுல இருந்து தெரிஞ்சு. ரெண்டாவது இப்ப நம்ம ஒரு வசனம் பார்த்துடலாம் எப்படின்ட்டுன்னு. இப்ப இந்த ஓமைகள் எல்லாம் வந்து யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா பப்ளிக்ல சொல்லிட்டாரு. திரளான கூட்டத்துக்கிட்ட அந்த ஓமையை சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அதுக்கான அர்த்தம் புரியல. அர்த்தம் புரியலன்னும் போது சீஷர்கள் வந்து கேக்குறாங்க. மத்தேயு 13:10 படிங்க. மத்தேயுல 13:10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். இப்ப சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறாரு, ஏன் அவர்களோட ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அப்ப இந்த அவர்களோட அப்படின்னு சொல்றது யார சொல்றாங்க? சீஷர்கள் ஜனங்கள்கிட்ட. திரளான ஜனங்கள். ஏன்னா திரளான ஜனங்கள் கிட்டதான் ஓமையா பேசியிருக்காரு.
அது சீஷர்களுக்குமே புரியல. அதனால தனித்து வந்து அவர்களோட எதுக்கு நீங்க ஓமையா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே தான் அந்த ஓமைக்கான விளக்கம், விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டானுக்கு அந்த ஓமைக்கான விளக்கம் எல்லாம் சொல்றாரு. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, புறம்பானவர்களுக்கும் அருளப்படலை அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப சீஷர்கள் கிட்ட தான் கண்டினியூ பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது இப்ப 13வது அதிகாரத்திலே 31வது வசனம் படிங்க. இது 24வது வசனம், சாரி 24வது வசனம். 4. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்ப வேறொரு ஓமை, அந்த ஓமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை குறிச்சு அந்த ஓமைகள் திரளான ஜனங்கள் கிட்ட பேசிட்டாரு. அதுக்கு இவங்க வந்து அர்த்தம் கேட்கறாங்க. அர்த்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்ச பிறகு இப்ப பேசிக்கிட்டு இருக்கு, யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? சீஷர்கள் கிட்ட தனித்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப வேறொரு உமை அவர்களுக்கு அப்படின்னா அந்த அவர்கள் யாருங்க? சீஷர்கள். அப்ப சீஷர்கள் கிட்ட என்னவா பேசுறாரு? டைரக்டா வெளிப்படையா பேசல, ஓமையா பேசுறாரு. மறுபடியும் சீஷர்கள் கிட்டே தனித்து இருக்கும் போதுமே வேறொரு ஓமையை அவர்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டிருக்குன்னு. அதே மாதிரி இப்ப 31வது வசனமும் படிங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். போதும். அப்போ இதுவும் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு ஓமை. ஆனா வேறொரு ஓமை. இப்ப சீஷர்கள் தனித்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் லைனா கண்டினியூஸா ஒரு ஓமையா தான் பேசுறாரு சீஷர்கள் கிட்டயுமே. சீஷர்களுக்கு எவ்வளவு அர்த்தம் புரிஞ்சு எவ்வளவு கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார்னா சீஷர்களுக்கு சொல்றாரு. மறுபடியும் பரலோக ராஜ்யத்தை குறித்தே. இந்த அதிகாரம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். இன்னும் ஒரு வசனம் கூட பார்த்தலாம். 33வது வசனம் படிங்க. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். போதும். அப்போ இது எல்லாமே லைனா பார்த்துட்டே வந்தோம்னா ஒவ்வொரு ஓமையும் இது தனித்து இருக்கும் போது சீஷர்கள் கிட்ட அவர்களுக்கும் என்னவா சொல்றாரு? பரலோக ராஜ்யம் இப்படி இதுக்கு ஒப்பா இருக்கு, இதுக்கு ஒப்பா இருக்கு, ஓமைகளா தான் பேசுறாரு. அப்போ திரளான ஜனங்கள் கிட்ட பப்ளிக்லயும் ஓமைகளா தான் பேசுறாரு. சீஷர்கள் தனித்து வந்து அதுக்கு விளக்கம் கேட்கும் போது அதுக்கு விளக்கத்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா சீஷர்கள் கிட்டயுமே ஓமைகள்ல தான் பேசுறாரு. சொல்லும் போது உங்களுக்கு வந்து இப்ப வந்து இதுவாதான் சொல்றேன், காலம் வரும் அப்ப வெளிப்படையா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் போன வாரமும். இப்ப 2 கேட்டகரி பார்த்தாச்சு. 3வது கேட்டகரி யாருக்கிட்ட எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து பேசுறாருன்னு பார்த்தோன்னா பரிசேயர், மற்ற மத தலைவர்கள்னு சொல்லணும்னா வேத பாரகர், சதுசேயர் நிறைய இருந்தாங்க, மூப்பர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. சோ இவங்கெல்லாம் மத ரீதியாக அங்க ஒரு நல்ல பொசிஷன்ல அங்க கண்ட்ரோலிங்ல இருந்தவங்க. அவங்கதான் இந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், இவங்க எல்லாருமே மூப்பர்கள் இவங்கெல்லாம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இவங்க கிட்டையும் ஓமைகளா தான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். மத்தேயுல 21வது அதிகாரம் 45வது வசனம். இது எல்லாமே நம்ம உதாரணத்துக்கு 1-2 வசனம் மட்டும் தான் பாக்குறோம். நிறைய இந்த மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு 1-2 வசனம் பாக்குறோம். மத்தேயு 21:45. மத்தேயு 21:45. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து. போதும். அப்ப அந்த 21வது அதிகாரம் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு வந்தோம்னா அது ஃபுல்லாவே ஓமைகளா அடுக்கடுக்கா பேசிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட பேசுறாருன்னா பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவங்க கிட்ட வந்து ஓமைகளா பேசுறாரு. யார பத்தி பேசுறாருன்னா அவங்கள பத்தியே தான் பேசுறாரு. தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அப்படின்னு வருது. அப்ப அவங்கள பத்தி தான் பேசுறாருன்னு தெரியுது. அவங்க கிட்டையும் ஓமைகள் மூலமாக அவங்க கிட்ட பேசிட்டு வர்றாருன்னு தெரியுது. இதெல்லாம் அவங்க கிட்ட பேசி 21வது அதிகாரம் முடியும் போது 22வது அதிகாரம் முதல் வசனத்தையும் படிங்க. இயேசு மறுபடியும் அவர்களோட ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால். அப்ப 21வது அதிகாரமும் ஓமையாதான் பேசிட்டு வர்றாரு. கடைசியில ஒரு விதத்துல அவங்களுக்கு ஓமையில வந்து என்ன புரியுதோ இல்லையோ நம்மளை பத்தி தான் பேசுறாரு இவரு அப்படின்றது புரியுது. முடிச்சு திரும்ப அடுத்து 22வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும் அவங்கள பத்தி அப்படியே கண்டினியூஸா ஓமைகள்ல பேச தொடங்குறாரு. அப்போ 21வது அதிகாரம் அப்புறம் 22வது அதிகாரம் இதுல உள்ள எல்லாமே ஓமைகளா தான் இருக்கு. எல்லாமே
இஸ்ரவேலுடைய மத தலைவர்கள், அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்கள் கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்கள வந்து எடுத்து வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இப்படி பரிசேயர் சதுசேயர்கிட்ட, மத தலைவர்கள்கிட்ட இவர் ஊமைகளா பேசுறாரு இல்லையா? இப்படி பேசின இதுலதான் ஒரு ஊமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யான் மற்றும் லாசருடைய ஊமையும் இத மாதிரி இவங்க கிட்ட பேசினது. அது நம்ம பின்னாடி வரும்போது அதை டீட்டெயிலா படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். இப்ப கடைசியா இயேசு இது வரைக்கும் பார்த்தது வந்து திரளான ஜனத்துக்கிட்ட பேசிட்டாருன்னு பார்த்தோம், சீஷர்கள் கிட்டயும் ஊமைகள்ல பேசியிருக்காருன்னு பார்த்தோம், மத தலைவர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவங்க கிட்டயும் ஊமைகள்ல தான் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, விஷயங்களை மறைக்கிறதுக்காக, நேரடியான அர்த்தம் எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஓமைகள்ல பேசியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்ப கடைசியா பார்க்க போறோம் என்ன யார்கிட்ட பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரே இது மத்தேயுலயும் இருக்கு, மார்க்லயும் இருக்கு, கொஞ்சம் வேற வேற வெர்டிங்ஸ்ல இருக்கு. ரெண்டே பார்ப்போம். மத்தேயு 13வது அதிகாரத்துல 34வது வசனம். மத்தேயு 13:34. இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடே உவமைகளாக பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோடே பேசவில்லை. உவமைகளாலே அன்றி அவர்களுடனே பேசவில்லைன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே உவமையா தான் பேசிட்டாரு. ஆமா, அப்ப இன்னொரு வசனம் படிச்சிடலாம். மார்க்ல இதே இதனுடைய கான்டெக்ட்ல வேற வடிங்கள, மார்க் 4வது அதிகாரத்துல 34வது வசனம். 34, மார்க்ல 4:34. அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அப்போ பப்ளிக்ல அவர் பேசும்போது ஓமைகளாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. மேல வசனத்துல பார்த்தோம், ஓமைகளாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பப்ளிக்ல வாயை திறந்து பேசும்போது ஓமை இல்லாம வேற ஏதாவது பேசினாரா, இல்ல எல்லாமே ஓமையா பேசியிருக்காரா? எல்லாமே ஓமையா தான் பேசியிருக்காரு. அதுதான் இதனுடைய அர்த்தமே. அப்ப ஓமைகளாலே அன்றி வேற ஒன்றும் பேசவில்லை, அவர்கள்கிட்ட எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு. அப்ப சீஷர்கள் கிட்ட சில காரியங்களை வந்து தனித்திருக்கும் போது அவர்களுக்கு வந்து எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அப்ப விவரித்து சொன்னார்னா, அப்ப சீஷர்கள் கூட இருந்தவங்களுக்கே அவர் பேசின ஓமையில இருக்கக்கூடிய காரிய விஷயம் இதுதான் புரியல. அவங்களுக்கு அதுக்கப்புறம் தனித்து இருக்கும் போது, பொதுவா இருக்கும் போது இல்ல, தனித்து இருக்கும் போது எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆனா அவர் பொதுவா இயேசு கிறிஸ்து பேசும்போதே வெளியே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளா அவர் பேசும்போது எல்லாமே எப்படிதான் வந்திருக்கு? ஓமைகளா தான் வந்திருக்கு. அப்ப ஓமைகள்னு போதே அதுக்கு நமக்கு டைரக்டான மீனிங் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு அதை சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, அந்த சொன்னப்பட்ட விஷயம் அவங்களுக்கு புரியும், ஆனா எதுக்காக சொன்னாரு, அதனுடைய கருத்து என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரியல. அதை விவரித்து சொல்லும் போது சீஷர்களுக்கு புரிஞ்சுது, அது தனித்து இருக்கும் போது. இதெல்லாம் ஏன் நம்ம படிச்சிட்டோம்னா, ஜென்ரலா ஓமைகள் எடுத்த உடனே இது எனக்கு சரி, இது பார்த்தாச்சு, இது புரிஞ்சிச்சுன்னு போகும்போது நம்மளுடைய வியாக்கியானங்கள் உள்ள வரும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை எதை எடுத்தாலும் டக்குன்னு எடுத்து ஆமா இது இதுக்குதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் பேசினது எல்லாமே பப்ளிக்ல வந்து பேசும்போது, திரளான ஜனங்கள் இருக்கும் போதோ யாருக்கிட்ட பேசினாலும் ஓமைகளாலே அன்றி அவர் பேசவில்லை. அதுலயும் மார்க் 4:34 பார்த்ததுல வந்து அவர்களுக்கு ஒன்றும் பேசவில்லை. அப்ப எல்லாமே அவர் பேசியிருக்காரு வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஓமைகள்ல தான் இருக்கு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது. அப்ப திரளாஞ்ச ஜனங்கள் கிட்ட, பரிசேயர்கள்கிட்ட, மத தலைவர்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே இயேசு கிறிஸ்து பேசி டைரக்டான கான்வர்சேஷன் இருக்கு. அது எல்லாமே வந்து நேரடியான அர்த்தம் கிடையாது, அது எல்லாமே ஓமைகளா பேசியிருக்காரு. சீஷர்கள் கிட்ட வந்து தனித்து விளக்கம் அந்த விளக்கத்தை தான் வந்து நம்ம இப்ப இந்த விதைக்கிறவன் ஒருவன்ல வந்து நம்ம பார்த்தோம். முதல் பப்ளிக்ல பேசினது தனியா சொல்லிட்டாரு, சீஷர்கள் வந்து தனியா கேட்டோடனே அதுக்கு வியாக்கியானத்தை சொல்லி அதை விளக்கி விவரித்து சொன்னதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பப்ளிக்ல போய் திரளான ஜனங்கள் கிட்டயோ இல்ல சீஷர்கள் கிட்டயே கூட டைரக்டா வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் பேசல, அவங்க கிட்டையும் ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யம்ன்றதே ஒரு ரகசியத்தை பத்தி தான் பேசுற மாதிரியே பேசுறாரு. அப்ப ரகசியம்ன்றது அது மறைபொருளாக தான் இருக்கு, அதை ஒரு ஓமையா தான் பேசுறாரு. ஏன்னா ராஜ்யத்துல இல்லாதவங்களுக்கு, புறமே இருக்கவங்களுக்கு அது அருளப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது, சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர், மூப்பர்கள், இந்த மாதிரி மத ரீதியாக அங்க இருக்கிற ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாமும் பேசும்போதும்
அவரு ஓமைகள்ல தான் பேசியிருக்காரு. கடைசியா என்ன பார்த்தோம்னா அவர் ஓமைகளாலே அன்றி வேற பப்ளிக்ல எதையுமே பேசல, ஒன்றும் பேசவில்லை, பேசினது அவ்வளவுமே ஓமையில தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஆமா தம்பி. இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? கிளியரா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே ரைட். ஸோ இது வந்து நம்ம இப்போ ஓமைகளை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஓமைகளை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சப்ப இயேசு கிறிஸ்தனுடைய ஓமைகளை எப்படி படிக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்து முடிச்சோம் 2 வாரமா. இப்ப அடுத்தது பார்த்தது வந்து இயேசு கிறிஸ்து எதுக்காக ஓமைகள்ல பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது யார்கிட்ட எல்லாம் ஓமைகள்ல பேசினார்னு பார்த்தோம். அதுல ஃபைனலா நம்ம பார்த்தது அவர் பப்ளிக்கா பேசினது ஓமைகளாலே அல்லாமல் வேற ஒன்றும் பேசவே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து பேசினது எல்லாமே ஓமைகளா தான் பேசப்பட்டிருக்கு. ஓமைகள்ன்றது நேரடி அர்த்தம் கொடுக்கறது கிடையாது, ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அறியக்கூடாதுன்றதுக்காக மறைச்சு பேசுறதுக்காக தான் ஓமையில பேசியிருக்காரு. அந்த விஷயங்களை சீஷர்களுக்கு பின்னாடி விவரித்து சொல்லியிருக்காரு. ஆனா பப்ளிக்கா பேசும்போது எல்லாமே ஓமையா தான் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இந்த ஐஸ்வர்யவான் லாசரு. இந்த இப்ப டைரக்டா இன்னைக்கு அந்த இதுக்குள்ள போறது கிடையாது, பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை இத வந்து இயேசு கிறிஸ்து யாருகிட்ட சொல்லியிருக்காரு? திரளான ஜனத்திடத்திலயா, சீஷர்கள் இடத்துலயா, பரிசேயர்கள் இடத்துலயா, மத தலைவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிட்டயா, யாருகிட்ட சொல்லியிருக்காரு இந்த ஓமைய? மத தலைவர்கள், சீஷர்கள், disciples. சீஷர்கள், டிசைபிள்ஸ் கிட்ட. ஓகே, ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா இப்ப 2 பேர் சீஷர்கள் நாங்க, ஒருத்தர் மத தலைவர்கள் அப்படின்னாங்க. சோ அப்ப அந்த கன்ஃபியூஷன் வருது நமக்கு, இந்த ஓமையை யாருக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். திரளான ஜனங்கள் கிட்ட பேசியிருக்காரா, சீஷர்கள் கிட்ட பேசினாரா, மத தலைவர்கள்கிட்ட பேசினாரான்ட்டு. உதாரணத்துக்கு இப்ப அது வந்து இருக்கிறது வந்து லூக் 16ல தான், லூக்கா 16வது அதிகாரத்துல இருக்கு. அந்த வசனம் நான் இதுல போடல, எடுத்து வாசிங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட அந்த நம்ம இதை கான்டெக்ஸ்டா இன்னும் டீட்டெயிலா அடுத்த வாரம் படிக்க போறோம். இப்ப ஜஸ்ட் ஒரு இதுக்காக யாருக்கிட்ட எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். லூக்கா 16வது அதிகாரம் முதல் வசனம் படிங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். தன் எஜமானனுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டது. போதும். இப்ப இது வந்து ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை கிடையாது, இது அதுக்கு முன்னாடி உள்ள ஓமை. அப்ப இந்த ஓமையை யாருக்கிட்ட ஆரம்பிக்கிறார், யாருக்கிட்ட சொல்றாரு இந்த ஓமைய? சீஷர்கள் கிட்ட. அப்போ இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறம் உள்ள கான்டெக்ட் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த 16வது அதிகாரத்துக்கு நம்ம போறோம் போது இந்த ஓமையை யாருக்கிட்ட சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 16வது அதிகாரத்துல பின்னும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அது பின்னும் போது நம்ம என்னன்றது நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி தான் சொல்றாரு, ஒரு ஓமையை சொல்றாரு. ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒரு ஓமையை சொல்றாரு. இந்த ஓமையை சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த ஓமையை வந்து யார் கேட்கிறாங்கன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஆடியன்ஸ் யாரு அங்க, யாருக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு? சீஷர்கள் கிட்ட. சீஷர்களை நோக்கி, அதுவும் தம்முடைய சீஷர்களையே நோக்கி இந்த ஓமையை சொல்லிட்டு வர்றாரு. ஏதோ ஒரு கருத்தை சொல்றதுக்கு. ஏன்னா ஓமைகளை தான் பேசுறாரு இயேசு கிறிஸ்து, சீஷர்கள் கிட்டயும் ஓமைகள்ல தான் பேசுறாருன்னு பார்த்தோம். இங்கேயும் ஒரு ஓமையை தான் சீஷர்கள் கிட்ட பேசுறாரு. இந்த ஓமையை சீஷர்கள் கிட்ட பேசும்போது யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதே 16வது அதிகாரத்துல 14வது வசனம் 15வது வசனம் படிங்க. 14-15. எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக. போதும் நமக்கு அந்த ஸ்டடி அப்புறம் பெறுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் 16வது அதிகாரம் முதல் வசனத்துல இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை நோக்கி அவங்க கிட்ட ஒரு ஓமையை சொல்லி விளக்கிட்டு வராரு. அதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஓமை. அந்த ஓமையை நம்ம பார்க்க போறோம் அடுத்தது. அந்த ஓமையை சொல்லிட்டு வரும்போது அந்த ஓமையை பக்கத்துல இருந்து இது வந்து என்ன சொல்றேன்னா 16 முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஓமை இருக்குல்லையா, அது வந்து போக்கஸ் யாருக்கு அப்படின்னா பரிசேயர்களை நோக்கி போக்கஸ் பண்ணி சொல்லல. பரிசேயர்கள் நம்ம லாங்குவேஜ்ல சொல்றோம்னா ஒட்டு கேட்டிருக்காங்க, பக்கத்துல இருந்து நைஸா கேட்டிருக்காங்க. சொன்னது யாருக்குன்னா சீஷர்களுக்கு சொல்றாரு. சீஷர்கள் சொல்லும் போது பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் அதை கேட்கறாங்க. கேட்டுட்டு அவரை பரியாசம் பண்றாங்க, கேலி பண்றாங்க. கேலி பண்ண பிறகு, பரியாசம் பண்ண பிறகு இப்ப இயேசு கிறிஸ்து
அவர்களை நோக்கி. அப்ப இப்ப அடுத்தது டைரக்ஷன் டேர்ன் ஆயிருச்சு. இப்ப இந்த உவமை தான் ஐஸ்வர்யான் லாசரு உவமை அப்படியே அடுத்து கண்டினியூட்டியோட ஆரம்பிக்குது. அப்ப இதை யாருகிட்ட சொல்லியிருக்காருன்னா இப்ப 16வது அதிகாரத்திலே முதல் உவமைய சீஷர்கள் கிட்ட சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த பரிசேயர் அவரை பரியாசம் பண்ண உடனே அந்த பொருளாசை உள்ள பரிசேயர்கள் கிட்ட அடுத்த உவமையை சொல்றாரு. அதுதான் வந்து ஐஸ்வர்யவான் லாசருடைய உவமை. இப்ப நம்ம உவமைக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பைபிள் ஸ்டடியே இப்ப இவ்வளவு நாளைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு விஷயம் எடுத்தோம்னா அதுல ஸ்லோவா போனா கூட கொஞ்சம் டீடைல்டா போவோம். சோ அந்த மாதிரி இருக்கிறனால என்ன யோசிச்சோம்னா, ஓகே பரிசேயர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பண ஆசை உள்ள பரிசேயர்கள்னு வருது எல்லாம் இருக்கு. அதனால இந்த ஓமையை வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்கள் கிட்ட தான் சொன்னார் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தாச்சு. அந்த வசனத்துல இருந்து எடுத்து பார்த்துட்டோம். அதனால இப்ப இந்த ஓமையை வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்கிட்ட சொன்னதுனால இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த ஓமையை ஏன் சொன்னார்ன்றது புரியும். யார்கிட்ட சொன்னார்ன்றது தெரிஞ்சாதானே அந்த ஓமையை எதுக்கு சொன்னார்ன்றது புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த தெளிவு நமக்கு வேணும் அப்படின்னா பரிசேயர்கள் யாருன்றது முதல்ல நமக்கு தெரியணும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பைபிள்ல எல்லாம் வருது இல்ல பரிசேயர், இந்த பரிசேயர் யார்? யாராவது சொல்லலாம், யாராவது தெரிஞ்சுன்னா சொல்லலாம் பரிசேயர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரிலீஜியஸ் லீடர்ஸ். உயிர்த்தெழுதலை நம்பக்கூடியவங்க பரிசேயர்கள். உயிர்த்தெழுதலை நம்பக்கூடியவங்க பரிசேயர்கள், கரெக்ட். ரிலீஜியஸ் லீடர்ஸ், கரெக்ட். வேற? சரி, ரைட்டு. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப யார் பரிசேயர்கள்ல வந்து அவங்க ரிலீஜியஸ் லீடர்ஸ், உயிர்த்தெழுதலை நம்பக்கூடியவங்க அப்படின்ட்டு இருக்கு. அது ரெண்டுமே கரெக்டான விஷயங்கள் தான். இப்ப பரிசேயர்கள் வந்து எந்த தேவனை வணங்குனாங்க? அவங்களுடைய தேவன் யார்? பரிசேயர்களுடைய தேவன் யாவே. யாவே, யெகோவா, யாவே எல்லாம் ஒரே தான். சோ யெகோவான்னு போட்டிருக்கேன், யாவேவும் அதே தான். யாவே, யெகோவா எல்லாமே. இயேசு கிறிஸ்து யார்? மெசாயா. பிப்ளிக்கலா மெசாயா. 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 அது வந்து ஃப்ரம் த மெசாயான்றது வந்து ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மேன். மனிதனுடைய பார்வையில அவர் மெசாயாவா வந்திருக்காரு. அதாவது மனுஷனுடைய பார்வையில மனுஷனுக்காக மெசாயா வந்திருக்காரு. பட் வாட் இஸ் த யார் அவர் அப்படின்னும் போது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். He is the son of God. அதுதான் வந்து ஸ்டேட்டஸ். அந்த son of God, he came as a messiah, as a redeemer, எல்லாமே. அப்ப அது வந்து அவர் வந்த பொசிஷன், அவர் எடுத்துக்கிட்ட அத்தாரிட்டி, அந்த பவர், அவருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இதெல்லாமே. சேவியர், மெசாயா, அனாயிண்டட் ஒன், கிரைஸ்ட் எல்லாமே அவருடைய இது. அவர் யார் அப்படின்னும் போது இண்டிவிஜுவலா இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், the son of God. எந்த கடவுள்? எந்த கடவுளுடைய குமாரன் அவரு? யாவே. 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 கிளியரா இருக்கு இல்லையா? அப்போ பரிசேயர்கள் வணங்கிக்கிட்டு இருந்த தேவன் யாருன்னா யெகோவா தேவன், அவர் யாவே தேவன். இயேசு கிறிஸ்து யாருன்னா அந்த யாவே தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஓகேவா? அப்போ பரிசேயர்கள் வந்து அவ்வளோ வைராக்கியமா இருக்காங்க, ரிலீஜியஸ் லீடரா இருக்காங்க. அவங்க வணங்குறது யாவே தேவன், உயிர்த்தெழுதலை நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அந்த யாவே தேவனுடைய குமாரன். அப்ப இவங்க எல்லாருமே ஆப்போசிட் டீமா ஒரே டீமா? ஒரே டீம் தான். இப்ப பரிசேயர்கள் வந்து சாத்தான வணங்குறவங்களாவோ இல்ல விக்கிரகத்தை வணங்குறவங்களா இருந்தாலா, இயேசு கிறிஸ்து வந்து இவர் யாவே தேவனுடைய குமாரனா இருக்காரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பண்றது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் டீம்னு காட்ட முடியும். இப்ப இவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நம்புறாரா? ஆமா. அவங்க உயிர்த்தெழுதல் நம்புறாங்களா? ஆமா. இயேசு கிறிஸ்து யூத மதத்துல இருந்தாரா? ஆமா, அவங்களும் யூத மதத்துல இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து யார வர்ஷிப் பண்ணாரு? என் தேவனே, உங்கள் தேவன் என் தேவன் சொல்லிட்டு என் தேவன் யார சொல்றாருன்னா பிதாவாகிய தேவன், அவர் யாவே தேவன், யெகோவா தேவன்றாங்க. அப்ப அவங்க யார வர்ஷிப் பண்ணாங்கன்னா அவங்களும் விக்கிரகத்தெல்லாம் வணங்கல, அவங்களும் ஒரே தேவனாகிய மெய்யான தேவனாகிய யாவே தேவனை தான் வணங்காங்க. அப்ப இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பரிசேயர்கள் வந்து நியாய பிரமாணத்தையும், அதாவது நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத பரிசேயன்னு பவுல் கோட் பண்றாரு பின்னாடி சொல்லும் போது. அப்ப அவங்க நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுல பவுல் வந்து குற்றம் சாட்டப்படாதபடி தைரியமாவே சொல்றாரு. அப்ப அடிப்படையில பரிசேயர்கள் நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்க, யூத மதத்தை கடுமையா பின்பற்றுறவங்க, யெகோவா தேவனை வணங்குறவங்க எல்லாருமே. அவங்களதான் ஒன் காடு யெகோவா தேவன் வர்ஷிப் பண்றவங்க. இயேசு கிறிஸ்துவும்
அதே யெகோவா தேவனை வணங்க சொல்லிதான் அந்த வழி காட்டுறதுக்காக அந்த தேவன்கிட்ட போறதுக்கு நான் தான் வழின்னு சொல்லிட்டு தேவனுடைய குமாரனா வராரு. அப்ப 2 பேரும் ஒரு டீம் தான். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஏன் எதிரா இருந்தார் எல்லா இடத்துலயும்? அதாவது எந்த அளவுக்குன்னா பார்த்தோம்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு எதிரா இருந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு, அவங்களோ சில இதோட ஒப்பிட்டு எல்லாம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னு ஒரு சில காரியங்கள் பார்க்கலாமே. இப்ப இயேசு கிறிஸ்து அவங்கள சொல்லும் போது மாயக்காரர்கள் அப்படின்றாரு, மாயக்காரர்கள் நினைக்கிறாரு. ஒரு வசனம் எடுத்து படிச்சலாம் அதுக்கு. மத்தேயு 23வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 23:5. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் இல்ல காண வேண்டும் என்று. இல்ல இல்ல எதுல இருந்து படிக்கிறீங்க? மத்தேயு 23:25. 25. அவங்க 5 நீ 25 5ன்றனோ? ஓ சரி, 25. மாயக்காரராகிய வேதப்பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை. அப்படியே அடுத்து கண்டினியூ பண்ணிட்டே போவாரு. நம்ம வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு. அப்ப மாயக்காரராகிய அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாருன்னா வேத பாரகர். இதில் பேர்லயே அவ்வளவு பயங்கரமா இருக்கு, வேத பாரகர்ன்னு இருக்கு. அடுத்தது பரிசேயர்கள். சோ 2 பேருக்குமே ஐயோ அப்படின்றாரு. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுற பேரே வந்து ஹிப்போக்ரைட்ஸ், மாயக்காரர்கள்ன்றாரு. ஆனா அவங்க யாரு? யெகோவா தேவனை வணங்கி நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சு வைராக்கியமா யூத மதத்தை நிலைநிறுத்துறதுக்காக வைராக்கியம் கொண்டு அலையிறவங்க. சோ அப்படி இருக்கிறவங்கள இவர் வந்து மாயக்காரரே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரே சைட்ல சேம் சைட்ல இருந்துகிட்டே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற மாதிரி தெரியுது பார்க்கும்போது. ஏன் இது நம்ம முக்கியமா படிக்கிறோம் அப்படின்னா, இந்த பரிசேயர்களை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சாதான் அந்த காரியத்துக்கெல்லாம் நமக்கு புரியவே ஆரம்பிக்க முடியும். இதெல்லாம் தெரியாம ஆபிரகாம் மடியில போய் லாசர் உட்கார்ந்து இருந்தான், ஐஸ்வர்யான் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்தான், ஒரு சொட்டு தண்ணி கேட்டா 2த்துக்கும் பிளவு இருந்துச்சுன்னா இது எப்படின்னு நம்மளால பைபிளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு டீட்டெயில் தேவைப்படுது. இது டக்குன்னு புரிய வைக்கிறது கஷ்டம். அப்ப இந்த டீட்டெயில்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு படிச்சுட்டு வரும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரே சைட்ல இருந்த அதே யாவே தேவனை வணங்கின பரிசேயர்களை மாயக்காரரே அப்படின்றாரு. அடுத்து இது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்றாரு. அதே 23ல 27வது வசனம் படிங்க. அப்பொழுது மத்திய 23:27. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறமே அலங்காரம். போதும் எப்படி சொல்றாருன்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அப்ப எதோட கம்பேர் பண்றாருன்னா, ஒரு பிணம் வைக்கக்கூடிய இடம், உள்ள வந்து நாற்றம் எடுத்திருக்கக்கூடிய பிணம் வைக்கிற இடம், வெளியே நீங்க இதவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்ற இதுல ஒப்பிடுறாரு. அடுத்தது என்னவா நிறைய இந்த மாதிரி இருக்கு. என்னவா ஒப்பிடுறாருன்னு ஒரு 3 மட்டும் பார்க்கலாம். பார்த்தோன்னா அவருடைய போதனைகள் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை என்னன்னு சொல்றாருன்னா மாயக்காரரேன்னு கூப்பிடுறாரு. அடுத்தது வந்து அவங்களை எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின் போது இண்டிவிஜுவலா அவங்கள வந்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. 3வது என்ன பாக்குறோம்னா அவங்கள வந்து அவங்களுடைய டீச்சிங், அவங்களுடைய போதனையை எதுக்கு சொல்றாங்க. இப்ப 3 விஷயம் பாக்குறோம். ஒண்ணு, அவங்களை எப்படி அழைச்சாரு, அவங்களை எப்படி ஒப்பிட்டாரு, எதோட ஒப்பிடுறாரு, அவங்களை எப்படி அழைக்கிறாரு, அடுத்தது அவங்களுடைய உபதேசத்தை எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. மத்தேயு 16வது அதிகாரத்துல 6வது வசனம் படிங்க. 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த எச்சரிக்கையாய் இருங்கள். புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்றாரு. இப்ப இது வந்து அப்படியே அடுத்து கண்டினியூஸ் ஆயிட்டே வருது. சீஷர்கள் நினைக்கிறாங்க ஏதோ இந்த புளிப்பில் ஆப்பத்தை பத்தி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை பத்தி பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுறது எல்லாமே ஓமையில பேசுறாரு. அப்ப இந்த புளித்த மாவு அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் ஓமை என்னன்னு சீஷர்களுக்கு புரியலன்னொடனே அவர் விளக்கி சொல்லிட்டு 12வது வசனம் படிங்க, அவங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். 12வது வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல்
பரிசேயர் சதுசேயர் என்பவரின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ அவங்களுடைய உபதேசம் வந்து புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இதுக்கு முன்னாடி அந்த புளித்த மாவுன்றது கூட ஓமையா சொல்லியிருக்காரு. நம்ம இதை இவ்வளவு டீட்டெயிலா பார்த்தாதான் இயேசு கிறிஸ்து பேசின எல்லாமே ஓமைகள்ல தான் பேசியிருக்காரு. பப்ளிக்ல ஓமைகளாலே அன்றி வேற ஒன்றும் பேசல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஷாக்கா தெரிஞ்சாலும் இப்ப சின்ன சின்ன டீட்டெயில் பாக்குறோம். இது பார்க்கும்போது புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு போயிட்டாரு. இவங்களுக்கே புரியல. உடனே புளிப்பில்லாத மாவு புளித்த மாவு பத்தி பேசுறாரா அப்பத்தின் மாவு பத்தி பேசுறாரான்னு கேட்டோடனே அப்புறம் விளக்கி சொன்ன பிறகு பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசத்தை குறித்து. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயரை பத்தி சொல்லும் போது அவங்க யூத மதத்திலே இருந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு யெகோவா தேவனை வணங்கி எல்லாம் வைராக்கியமா இருக்கிறவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அவங்கள மாயக்காரரே அப்படின்றாரு. அவங்கள எதுக்கு ஒப்பிடுறாருன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கூப்பிடுறாரு. அவங்களுடைய உபதேசத்தை எதுக்கு கூப்பிடுறாரு? புளித்த மாவுக்கு. அதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. அப்ப பரிசேயருடைய உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு வார்ன் பண்றாரு. இப்ப அவங்க வந்து ஒரு விக்கிரகத்தை பிரசங்கிக்கல. நமக்கு இப்ப அந்த கான்செப்ட் ஆழம் புரியுதா? பரிசேயர்கள் வந்து நியாய பிரமாணத்தை வைராக்கியமா கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு சொல்ற மாதிரி கிருபையின் காலம் அப்படின்னு சொல்ற டாபிக்கே அங்க கிடையாது. நியாய பிரமாணத்தின்படிதான் வாழணும். அப்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கா நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்து அதை நியாய பிரமாணத்தை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ற பரிசேயர்களுக்கு அவர்களுடைய புளித்த மாவுன்னு சொல்லி அவர்களுடைய உபதேசத்தை பத்தி சொல்றாரு. அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் டைம் எடுக்கணும், ஏன் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கேள்வி, இப்ப பரிசேயர்கள்ன்ற வார்த்தை பைபிள்ல நிறைய இருக்கு. ஆனா இந்த பேர் பழைய ஏற்பாட்டுல இருக்கா? பரிசேயர்களை பத்தி பழைய ஏற்பாட்டுல ஏதாவது இருக்கா? ஏதாவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல. கன்ஃபார்மா? ஆமா, கன்ஃபார்மா இல்ல. ஓகே. பழைய ஏற்பாட்டுல பரிசேயர்கள்ன்ற வார்த்தையே கிடையாது. இப்படி ஒரு கூட்ட ஜனமும் கிடையாது பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டுல. இயேசு கிறிஸ்து வாழும் போதுதான் அந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இதுல மட்டும் தான் பரிசேயர்கள் இருக்கு. பின்னாடி பவுலுடைய நிருபத்துல பவுல் தன்னை விட்னஸ் பண்ணும்போது நானும் பரிசேயன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பரிசேயன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி பழைய ஏற்பாட்டுல இந்த பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது கிடையாது. அப்போ பழைய ஏற்பாட்டுல இந்த பரிசேயர்கள்ன்ற கான்செப்ட் இல்லாம இருக்கு, பரிசேயர்கள் கிடையாது. அப்ப இந்த பரிசேயர்கள் யாரு? முதல் இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்றது, ஏன்னா நம்ம இப்ப பார்த்தோம் இந்த பரிசேயர்களும் வந்து யெகோவா தேவனை தான் வணங்குறாங்க, இதெல்லாம் பார்த்தோம். ரைட், ஓகே. ஆனா அடிப்படையில இந்த பரிசேயர்கள் யாரு, எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இப்ப இஸ்ரவேலோட யூதா அப்படின்னா தெரியும், பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு. பென்யமின் தெரியும், பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு. பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டுல இல்ல. அப்ப இந்த பரிசேயர்கள் திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க இவ்வளவு வைராக்கியமா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி? யார் இப்ப இந்த பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை முதல் பார்க்கணும். அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறது, பரிசேயர்கள்ன்ற போது அந்த யூத மதத்துல ஒரு இயக்கமா, ஒரு மூமெண்டா ஸ்டார்ட் ஆகுது, ஒரு இயக்கம் ஃபார்ம் ஆகுது. இந்த இயக்கம் எப்ப ஃபார்ம் ஆகுது, பரிசேயர்கள்ன்ற ஒரு குழு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எப்ப ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் தேவாலய காலம், அந்த காலகட்டத்துல இவங்க உருவாகுறாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப 2ஆம் தேவாலயம், முதல் தேவாலயம் யார் கட்டினது? எல்லாருக்கும் தெரியும், சாலமன் கட்டினது. அப்ப அந்த சாலமன் கட்டின தேவாலயம் யார் அழிச்சது? நேபுகாத்நேச்சர், பாபிலோன் ராஜாக்கள். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் அழிச்சாரு சிறையிருப்புல போகும்போது. அப்ப பாபிலோன் சிறையிருப்புல அவங்க போயிடுறாங்க. பாபிலோன் சிறையிருப்புக்கு போகும்போது அந்த 70 வருஷத்துல அங்க தேவாலயம் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் எஸ்ரா நெஹேமியா காலத்துல வந்து மறுபடியும் ஆரம்பிச்சு அலங்கங்கள்லாம் கட்டப்பட்டு மறுபடியும் தேவாலயம் கட்டப்படுது, 2வது தேவாலயம் அந்த இடத்துல. அப்ப இவங்க எந்த காலகட்டத்துல தோன்றாங்கன்னு போது 2ஆம் தேவாலய காலகட்டத்துல தோன்றினார்கள் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப 2ஆம் காலகட்டம் போது அதான் பாபிலோன் சிறையிருப்புக்கு போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வந்த பிறகு வந்தவங்க கட்டினாங்க தேவாலயம். அந்த காலகட்டம், அந்த தேவாலயம் எது வரைக்கும் இருந்துச்சு? ஞாபகம் இருக்கா? யாருக்கா தெரியுமா?
கிபி 70 வரைக்கும் இருந்தது. யார்? கண்மணியா? சூப்பர். சோ ஆமாங்க. அது இடையில ரெனோவேஷன் வந்து ஏரோது வந்து ரெனோவேட் பண்றாரு, 46 வருஷம் ஏதோ ரெனோவேட் பண்றாரு, எல்லாம் நடக்குது. ஆனா அது எதை ரெனோவேட் பண்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற தேவாலயத்தை இன்னும் மாடிஃபை பண்ணி பிரம்மாண்டமாக்கியிருக்காங்க. புதுசா டோட்டலா இடிச்சிட்டு கட்டல. சோ டோட்டலா இடிச்சு கட்டினதுன்றது வந்து சாலமன் கட்டினாரு, நேபுகாத்நேச்சார் டோட்டலா அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த பாபிலோன் சிறையிருப்புகள்ல இருந்து வந்த பிறகு கட்டுறாங்க. அதுக்கு வந்து மறுபடியும் அந்த மெக்கபியஸ் எல்லாம் படிக்கும்போது தெரியும், அதுல வந்து நிறைய இந்த பன்றியெல்லாம் வந்து அதுல பலி கொடுத்து அதுல இருந்துதான் வந்து இந்த ஹானக்கா அப்படின்ற பண்டிகையே உருவாகி வந்துச்சு. அதுக்கப்புறம் சரித்திரத்துல பார்க்கும்போது சோ அது வந்து தீட்டாச்சு. திரும்ப அதை கொஞ்சம் கிளீன் பண்ணாங்க, ரெனோவேட் பண்ணாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏரோதனுடைய நாட்கள்ல அது பிரம்மாண்டமா பெருசாக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அந்த ஏரோது ரெனோவேட் பண்ண இதுதான் இருந்துச்சு தவிர அது டோட்டலா இல்லாம இருந்து திரும்ப வரல, ரெனோவேட் பண்ணது. அப்ப டோட்டலா மறுபடியும் எப்ப இல்லாம போச்சுன்னா AD 70கள்ல தீத்துராயனுடைய காலத்துல அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. அப்ப இவங்க 2ஆம் தேவாலய காலகட்டத்துல தோன்றி அந்த 2ஆம் தேவாலய காலகட்டம் இருந்த வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க. ரெண்டாவது ஆன்டி சொன்ன மாதிரி அவங்க மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதலையும் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாங்க. அப்ப இந்த பரிசேயர்கள் அப்படின்றது யார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு குரூப் கிடையாது. பரிசேயர்கள் ஒரு குரூப் கிடையாது. பாபிலோன் சிறையிருப்புக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்ப வந்தவங்கள்ல 2ஆம் தேவாலயம் கட்டி முடிச்ச பிறகு அந்த காலகட்டத்துல இனி நம்ம யூத மார்க்கத்தை வந்து ரொம்ப வைராக்கியமா எடுத்துட்டு போனோம், யூத மதத்தை அப்படின்னு சொல்லி உருவான மூமெண்ட் தான் வந்து இந்த பரிசேயர்கள் அப்படின்றவங்க. இப்ப கிளியரா இருக்குல்ல பரிசேயர்கள் யாருன்றதுல கேள்வி எதுவும் இல்லைல்ல? இல்ல பிரதர். அப்ப இந்த பரிசேயர்கள் எங்க இருந்து வந்தவங்க? சொல்லுங்க சிஸ்டர். Brother, are they the Maccabees? அவங்க மெக்கபீஸா? இல்ல மெக்கபீஸ் வேற. ஆமா மெக்கபீஸ் வேற. அது அந்த மெக்கபியன் ரிவோல்ட் அப்படின்ட்டு அது தனியா வரும். ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் கட் ஆயிட்டு ஜஸ்ட் ஓகே. ஸ்கிரீன் ஷேரிங் வந்துச்சுல திரும்ப? இல்ல, ஸ்கிரீன் ஷேரிங் வரலையா? வரல. அப்ப வந்துருச்சு. வந்துச்சா? வந்துச்சு. ஓகே ஓகே. மெக்கபீஸ் ஓகே. மெக்கபீஸ்ன்றவங்க வந்து இவங்க பாரிசீஸ் கிடையாது. மெக்கபியன் மூவ்மெண்ட்னு அவங்க ஒரு மூவ்மெண்ட், அவங்க தனி ஆட்கள். அவங்க தான் வந்து இந்த ஹானக்கா அப்படின்றது வர்றதுக்கு அந்த டெம்பிள எஃபெனஸ் ராஜாவா இருக்கும் போது அவர் வந்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்திடுறாங்க. அந்த காரியத்தெல்லாம் கிளியர் பண்ணி அவங்க எடுத்துட்டு வர்றது வந்து அது வேற குரூப். அவங்க மெக்கபியன்ஸ் வேற. இவங்க பாரிசீஸ் வந்து யூத மதத்தோட இன்னொரு பார்ட் ஆஃப் இதுல அவங்க வராங்க. இந்த மெக்கபியன்ஸ் மாதிரியே இவங்களும் ஒரு குரூப்பா இருக்காங்க, பாரிசீஸ்ன்றவங்க. சோ இவங்க வந்து எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து பிஃபோர் கிரைஸ்ட் 539 539 BCல கிமுல இவங்க எல்லாம் திரும்ப வந்து சேர்ந்திருக்கும் போது பரிசேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே அவங்க பரிசேயர்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த பேர் வந்து அவங்களுக்கு வச்சுக்கிட்டது. அந்த குழுவுல அந்த வந்தாங்க இல்லையா, அதாவது யூத மதத்தை வைராக்கியம் கொண்டு அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு குரூப். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்து உருவானாங்க. அதுதான் பரிசேயர்கள் அப்படின்றவங்க. அதுல வந்து நிறைய பேர் ஜாயின் ஆனாங்க. அந்த இதுல வந்தவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி, ஏன்னா 2ஆம் தேவாலயம் கட்டி கொஞ்ச காலம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. இவங்க ஃபார்ம் ஆகி நமக்கு என்ன புரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து வர்ற காலத்துல இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டு லீடரா இருக்காங்க. யூத மதம் அப்படின்னாலே யாருடைய அத்தாரிட்டியில இருக்குன்னா பரிசேயர்கள் அதுல முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வரும்போது. ஆனா இவங்க பழைய ஏற்பாட்டுல இருந்தவங்க கிடையாது. ஆனா நியாய பிரமாணத்தெல்லாம் பயங்கரமா வச்சு பாபிலோன் சிறையிருப்புக்கு அப்புறம் வந்து இங்க இருந்தவங்கல இவங்க முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது இப்ப நமக்கு அடுத்த வார்த்தை என்னன்னா, பரிசேயர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஏன்னா அவங்கள பரிசேயர்கள்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்ப இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எபிரேய மொழியில இந்த பரிசேயர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து எபிரேய மொழியில பராஷ் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. அப்ப அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, பிரிக்கப்பட்ட, இல்லாட்டி வேறு பிரிக்கப்பட்ட, செப்பரேட். ஹோலினாலே பிரித்து எடுக்கிறது, தனித்து எடுக்கப்படுறது, வேறு பிரிக்கப்பட்டது
அப்படின்ற வார்த்தை தான் பராஷ் அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தையில இருந்து தான் இவங்க அவங்களையே வந்து நாங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அர்த்தத்துல அந்த குழுல அவங்கள பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது நமக்கு இன்னைக்கு பரிசேயர்கள் அப்படின்னும் போது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாதனால அதனுடைய காரியம் புரியல. பரிசேயர்கள் அப்படின்றது வந்து பிரிக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சோ இதுதான் வந்து அதனுடைய போக்கஸா இருக்கு, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ எதுல இருந்து அவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் புறஜாதிகளிடமிருந்து பிரிந்திருப்பதை இது குறிக்குது. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஜெனரலா இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா புறஜாதிகளோட கலக்க மாட்டாங்க, நியாயப்பிரமாணத்துல இருக்கவங்க தங்களை பரிசுத்தமா வச்சுக்குவாங்கலாம் இருக்கு இல்லையா. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பவுல் அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருமே வந்து தங்களை புறஜாதிகளிடமிருந்து நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை பிரித்து கொண்டாங்க. அதனால நாங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள்னு சொல்றதுதான் அந்த பரிசேயர் அப்படின்ற வார்த்தை. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மத நம்பிக்கை இல்லாத யூதர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது மத வைராக்கியம் இல்லாம மத ரீதியா அந்த ஒரு இது இல்லாம இருக்கிற அந்த யூதர்கள் கிட்ட இருந்தும் பிரிந்திருந்தாங்க. சோ அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல வந்து ஆயக்காரரும் பாவிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்களே அப்படின்றாரு. அவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். ஆனா அவங்க வந்து யூத மதத்துல வைராக்கியமா அந்த நியாய பிரமாணத்தை அப்படியே ஃபுல்லா ஃபாலோ பண்ணாத அவங்களை எல்லாரையும் இவங்க என்னட்டாங்க, பாவிகள், ஆயக்காரர்களா இருக்கவங்க எல்லாம் பாவிகள், வேசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லாம் உட்கார மாட்டாங்க, தொட மாட்டாங்க. இப்ப இந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பரிசேயர்கள் ஏன் வந்து இப்படி இவரோட உட்காந்து சாப்பிடுறாங்களே அவரோட உட்காந்து சாப்பிடுறாங்களேன்னு இவங்க ஏன் புலம்புறாங்க அப்படின்னா, அவங்க பேருக்கான அர்த்தமே என்னன்னா இவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், புறஜாதிகள் கிட்ட இருந்து பிரிந்திருப்பாங்க. மத நம்பிக்கை இல்லாத இல்லாட்டி ஒரு வைராக்கியம் இல்லாத யூதர்களாவே இருந்தாலும் அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து இவங்க பிரிச்சு இவங்க தனியா தங்களை வந்து ரொம்ப ஹோலியா காட்டுறவங்க தான் வந்து இந்த பரிசேயர்கள். சோ இப்ப இந்த பரிசேயர்களுக்கான அர்த்தமும் புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், பரிசேயர்ன்றது. சோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது பரிசேயர்கள் இதெல்லாமே நல்ல விஷயமா இல்லையா நியாயப்பிரமாணத்தின்படி? ஏன்னா புறஜாதிகள் கிட்ட கலக்க கூடாதுன்றது பிரமாணத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதை தான் வைராக்கியமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. கரெக்ட் தானே? எல்லாமே அதாவது நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்றாங்க, யெகோவா தேவனை வணங்குறாங்க. அப்ப கேள்வி என்னன்னா, இவ்வளவு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து எந்த அளவுக்கு இவங்களை சொல்றாருன்னா அவ்வளவு ஹார்ஷான வார்த்தைகள். புரியுது இல்லையா? மாயக்காரரேன்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேன்றாரு. அவங்களுடைய உபதேசம் அவங்க யாருன்னா பரிசுத்தமா தங்களை நினைச்சு புறஜாதிகள் கிட்ட இருந்து பிரிச்சு மத நம்பிக்கை இல்லாம எப்படியோ வாழற பாவமா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து தங்களை பிரிச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தங்களை பரிசுத்தமா காத்துக்கிட்டு அப்படிதான் வாழணும் இப்படிதான் வாழணும்னு ரொம்ப வைராக்கியமா இதுல பவுலே பெருமையா சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவனா இருந்தேன்னு சொல்லிட்டு அதை ரட்சிக்கப்பட்ட பிறகு வேற ஒரு கொனோட்டேஷன்ல சொல்றாரு, அர்த்தத்துல சொல்றாரு. ஆனா அவர் சொன்னதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பரிசேயர்கள் எந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்திருக்காங்கன்னு தெரியுது. புரியுது இல்லையா? சோ அப்ப இப்படி இருக்கும்போது எதுக்காக இயேசு கிறிஸ்து அவங்களை இவ்வளவு ஹார்ஷான வார்த்தையை சொல்லி ஜனங்களை வந்து அவங்களுடைய உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க, அது புளித்த மாவுக்கான அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்றது ஒரு கேள்வி. அப்ப இத புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நேத்துமே அவங்க இது பண்ணதுனால இல்லையே, பைபிள்லயே தான் சொல்லியிருக்கு. அதாவது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, நான் வந்து பிரிச்சிருக்கிறேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை சொல்லி விருத்த சேதனத்தை கொடுத்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன்லாம் சொன்னதே தேவன் தான். பிரமாணத்தின்படி பேதுரு கூட அந்த அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல வந்து அந்த கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது நான் 3 தடவை அந்த இது வந்து அப்ப கூட பேதுரு வந்து கொர்நேலிய வீட்டுல வந்து யூதனானவனுக்கு இப்படி வந்து பேசுறது பிரமாணத்தின்படி விளக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் எனக்கு இந்த தரிசனம் வந்தனால வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு. அப்ப பிரமாணத்தின்படி அது விளக்கப்பட்டுதான் இருக்கு. அப்ப அது காரணம் கிடையாதே. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றதான் வந்தாரு. அப்ப இவங்க வந்து செய்யறது வந்து பரவாயில்ல, வெல்டன், நான் வர்ற வரைக்கும் இதெல்லாம் நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட்ல பண்ணிருக்கணும். ஆனா அதே யூத அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா ஒருத்தர் வந்து கேட்கும் பொழுது நான் எல்லா நியாயப்பிரமாணம் இப்ப என்ன பண்ணணும், அவங்க ஹிப்போக்ரிட்ஸா இருந்தாங்க பிரதர், அதனால அவங்க ஹிப்போக்ரிட்ஸா இருந்தாங்க. அவங்க எப்படி ஹிப்போக்ரிட்டா இருந்திருக்காங்க? அவங்க ஏத்துக்கல. இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு ஏத்துக்கல, அது இண்டிவிஜுவல்.
ஆனா அது வந்து அவங்களுடைய உபதேசம் கிடையாது. அவங்களுடைய உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்கள்ன்றாரு. இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏத்துக்கலன்றது வந்து என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, அது தப்புன்னு சொல்லலாம். புரியுது இல்லையா நான் அவங்க சொல்றது? வந்து அப்ப அவங்க யா உபதேசத்திலேயே ஏதோ கோளாறு இருக்கு. சொல்லுங்க சிஸ்டர். அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்களே செயல்பட மாட்டாங்க. அதுதான் நினைக்கிறேன் ஹிப்போக்ரிட். அப்படி ஓகே, அது ஹிப்போக்ரைட் மெயின் பண்றாரு, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு. ஓகே, ஆமா. ஸோ இப்போ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அப்படியே பார்த்துல இன்னும் ஒரு 15 minutes பார்த்து முடிக்கிறதுக்கு பார்ப்போம் இன்னைக்கு இதுல. ஸோ இப்போ ஏன் அவங்க இது பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து ஏன் அந்த அளவுக்கு அவங்கள அப்போஸ் பண்ணியிருக்கிறாரு, இத்தனைக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட டீச்சிங்ல என்ன கோளாறு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பரிசேயர்கள் இருக்காங்களே இவங்க பின்பற்றின இல்லாட்டி அவங்க கற்பித்த, ஏன்னா அவங்க தான் வந்து டீச் பண்றாங்களும் ஜனங்களை, அதனாலதான் அவங்களுடைய உபதேசத்திற்கு எச்சரிக்கையா இருங்கன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஜனங்களுக்கு உபதேசிக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அவங்களுக்கு உபதேசிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க ஃபாலோவும் பண்றாங்க. அந்த காரியங்கள் என்ன, அவங்க பின்பற்றின காரியங்கள், அவங்க கற்பித்த காரியங்கள் என்ன? பரிசேயர்கள் நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த இதுல வைராக்கியமா இருந்தேன்னு பவுலும் சொல்லியிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுடைய உபதேசங்களுக்கு அப்படின்னும் போது அவங்க கற்பித்த காரியங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்றாங்க. ரெண்டாவது அவங்க பின்பற்றவும் செஞ்சிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எதெல்லாம் பின்பற்றினாங்கன்னு பார்த்தா தோரா. இதெல்லாம் வந்து அப்படியே அந்த ஹீப்ரூ வேர்டே அப்படியே போட்டிருக்கு, ஏன்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது தோரா அப்படின்றது. அடுத்து மிஷ்னான்னு ஒண்ணு இருக்கு, பாபிலோன் டல்மூட், பாபிலோனியன் டல்மூடுன்னுவாங்க, அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது ஜெருசலேம் டல்மூடுன்னுவாங்க, எருசலேம் டல்மூட். அப்போ இந்த தோரா, மிஷ்னா, பாபிலோனியன் டல்மூட், எருசலேம் டல்மூட் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது? ஸ்கிரிப்சர்ஸ் தான். ஏதாவது ஐடியா இருக்கா? கேள்விப்பட்டு 5 ஆகமங்கள் புக்ஸ், தெரியுது. தோரா 5 ஆகமங்கள், வெரி குட், அது கரெக்ட். ஓகே, தால்முட் வந்து அதர் புக்ஸ் இப்போ ரிலேட்டட் டு ஸ்கிரிப்சர். தால்முட் அதர் புக்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கிரிப்சர். ஓகே, அதையும் பார்க்கலாம். மிஷ்னா எனக்கு தெரியாது. சோ மிஷ்னா ஓகே. சோ இப்போ இதுல வந்து நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஏறக்குறைய ஹீப்ரூ வேர்ட்ஸ் தான். அதனால இதுக்கு இதோட சேர்த்து இன்னும் சில வேர்ட்ஸையும் சேர்த்து பார்த்துக்கலாம் அப்படியே படிக்கும் போதே. ஸோ முதல் வந்து இந்த எபிரேய வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த எபிரேய வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு மோசே எழுதுன அந்த 5 புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதான் ஆன்டி சொன்ன மாதிரி தோரா அப்படின்றது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகமம். இந்த 5 ஆகம புத்தகங்களை எபிரேய மொழியில தோரா அப்படின்றாங்க. ஸோ அப்ப தோரான்றது வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா அதுதான் வந்து நியாயப்பிரமாணம் அப்படின்ற இதுல நம்ம சொல்றோம். ஆகமங்கள், நியாயப்பிரமாணம் அப்படின்றது பிரமாணம் உன் வாயை விட்டு நீங்காமல் இருக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலயுமே வந்து அந்த தோரான்ற வார்த்தை, தோரான்றது வந்து மொத்த பைபிளையும் குறிக்காது. எல்லாருக்கும் பிரேக் ஆகுதா? ஹலோ, இல்ல கிளியரா இருக்கு. அப்ப சிஸ்டருடைய மீதி பேர் கிளியரா இருக்கு இல்லையா? அப்ப மேபி சிஸ்டரோட நெட் அங்க கொஞ்சம் இதா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஆங்கிள் கொஞ்சம் மாத்தி உட்காந்து பாருங்க சிஸ்டர். என்னுடைய சைட்ல இருந்து கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நெட்வொர்க் ஃபுல்லா. ஓகே, அப்போ மோசேனுடைய அந்த 5 புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் தோரான்றாங்க. இன்னொரு இதுல பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் வந்து தோரான் இருக்கோ அது வந்து மொத்த பைபிளையும் குறிக்கிறது கிடையாது, அது வந்து அந்த 5 ஆகமங்களை மட்டும் தான் குறிக்குது. அப்போ வேற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம படிக்கிறனால. இப்ப தீர்க்கதரிசிகள்லாம் எழுதுன அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்காங்க, எபிரேய பேரு. அது வந்து நவீம்ன்ற பேரு. ஓகேவா? இது வந்து டெக்னிக்கலா போகுது, பட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம, ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா தெரிஞ்சுக்கிறதுல. அதனால தீர்க்க தரிசனம் மீன்ஸ் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸ். சோ தி ப்ராஃபசி புக்ஸ் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நவீம். அது மேஜர் இருக்கு, மைனர் இருக்கு, எல்லாமே கப்பிள் டு எல்லாமே சேர்த்து அவங்க வந்து ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பேசிக்கலா பிரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹீப்ரூஸ்க்கு வந்து அவங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு வந்து புதிய ஏற்பாடே கிடையாது, அவங்க பழைய ஏற்பாடு மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டை அவங்க 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து தோரான்றது வந்து பிரமாணம்ன்றது, அதுதான் வந்து மனப்பாடமா பைஹாட்டா வச்சிருக்கிறது அந்த தோரா.
அடுத்தது தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாத்தையுமே கிளப் பண்ணி அவங்க அதுக்கு பேர் வந்து நவீம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் குரூப் ஆஃப் புக்ஸ் அந்த பிப்ளிக்கல் புக்ஸ்ல, ஹீப்ரூ வேர்ட்ஸ்ல. மூணாவது கேட்டகரி என்னன்னா சங்கீதங்கள் மற்றும் ஞான பாட்டுகள் இல்ல ஞான எழுத்துக்கள், அதாவது விஸ்டம் புக்ஸ் அண்ட் சாம்ஸ். ஸோ இதுல வந்து யோபு புத்தகம் வரும், உன்னத பாட்டு, இந்த மாதிரி புத்தகங்கள், சங்கீதம், பிரசங்கி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கெத்துவீம் அப்படின்ற பேர்ல அவங்க அழைக்கிறாங்க. ஸோ மூணு அந்த பழைய ஏற்பாட்டை அவங்க பேசிக்கலா மூணா பிரிச்சுட்டாங்க. அந்த மூணு என்னென்னா ஒன்னு தோரா, அடுத்தது நவீம், அடுத்தது கெத்துவீம். இந்த மூணு. இப்ப இந்த மூணையும் சேர்த்து முழு எபிரேய பைபிளுக்கு ஒரு பேர் இருக்கு. அது யாருக்கா தெரியுமா? மொத்தமா அந்த ஹீப்ரூ பைபிள், ஓல்ட் டெஸ்டமென்ட் பைபிளுக்கு பேரு யாருக்கா தெரியுமா? ஹீப்ரூ பைபிளினுடைய பேரு. ஆமா, சொன்னா ஞாபகம் வந்துடும். ஓகே. ஸோ இந்த மூணும் சேர்ந்து கம்பைல் பண்ண ஒரு டோட்டல் புக்கு தான் பைபிள்ன்றாங்க. ஏன்னா பைபிளை தான் இவங்க இந்த மூணா பிரிச்சிருக்காங்க கேட்டகரி வைஸா. ஒன்னு தோரான்னு பிரிச்சிட்டாங்க, அடுத்து நவீம்னு பிரிச்சிட்டாங்க, அடுத்து கெத்துவீம்னு பிரிச்சிருக்காங்க. இப்ப இந்த முழு பைபிளுக்கும் எப்படி பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தனாக்குன்னு பைபிள். ஸோ முழு பழைய ஏற்பாட்டு பைபிளுக்கும் என்ன பேர்னா தனாக். இதுதான் எபிரேய பைபிள். நம்ம இப்ப எப்படி பழைய பைபிள்ன்ற ஒரே பேரா சொல்றோம், அதுல பழைய ஏற்பாடுன்னு பிரிக்கிறோம். அந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் பைபிள் அப்படின்னா தனாக். அதுல தோரா அப்படின்றது வந்து பிரமாணம், ஆகம நூல்கள்ல தோரான்வாங்க. தீர்க்க தரிசனத்தை நவீம்னுவாங்க. சங்கீதம் ஞான எழுத்துக்களை வந்து கெத்துவீம்னுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வந்து முழுமையா அந்த பைபிள்னு சொல்றது தனாக். அப்ப இந்த தனாக்குன்ற வார்த்தை எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எபிரேய எழுத்துல தோரால வரக்கூடிய தா, அதே மாதிரி நவீம்ல வரக்கூடிய நா, கெத்துவீம்ல வரக்கூடிய கா, அந்த ஹீப்ரூ எழுத்து ஆஸ்பிரேஷனோட வரும். அது நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு எழுத்தினுடைய அந்த முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு இதனுடைய முதல் எழுத்தையும் சேர்த்து தனாக் அப்படின்னு வந்துடுது. அப்ப தனாக்னு அவங்க சொல்லும் போதே அதை எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா தோரா, நவீம், கெத்துவீம், இந்த மூணுத்தையும் சேர்த்தது த ந அப்படின்றது சேர்த்து தனாக் அப்படின்றாங்க. புரியுது இல்லையா? அப்ப இந்த தனாக் அப்படின்றது வந்து முழு பழைய ஏற்பாட்டு பைபிள் அவங்க சொல்றதுக்கு தனாக். இப்ப இது நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். ஏன்னா இப்ப இந்த தனாக்குன்றது வந்து ஃபுல்லா இருக்கு, அதை வந்து அவங்க விசுவாசிக்கிறாங்க அந்த பரிசேயர்கள். ஆனா பரிசேயர்கள் எல்லாருமே வந்து அந்த தோராவை மனப்பாடமா பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப தோரான்னும் போது நமக்கு தெரியும் அந்த 5 ஆகம புத்தகங்கள், அதுதான் அவங்க நியாய பிரமாணம்னு சொல்லக்கூடியது, ஆகம்னு சொல்லக்கூடியது. அதை எல்லாமே வந்து அவங்க பைஹார்ட்டாவே வச்சிருப்பாங்க தோராவை. அப்ப அந்த தோரா வந்து அவங்க ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறாங்க. இது எதுக்காக இப்ப இவ்வளவு பார்த்தோம்னா அந்த தோரான்றது ஃபுல் பழைய ஏற்பாட்டு பைபிள் கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அந்த தோராவை அப்படியே மனப்பாடம் பண்ணி இருக்கிறது, நாவல் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது வந்து அந்த ஃபுல் பைபிளும் கிடையாது, பழைய ஏற்பாட்டு ஃபுல் பைபிளும் அவங்க அப்படி மனப்பாடம் பண்றது கிடையாது. ஆனா எதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா பரிசேயர்கள் அந்த தோராவை, அந்த 5 ஆகம புத்தகங்களை, அதுதான் அவங்களுடைய சட்டம் நியாயம் எல்லாமே, அதை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. மற்றதெல்லாம் அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அது மனப்பாடமா இல்லாட்டி கூட அது வந்து டோட்டலா சேர்த்து தனாக் அப்படின்றாங்க. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? குழப்பம் இல்ல? ஏன்னா ஒரு 2-3 பேருங்கெல்லாம் புதுசு புதுசா போட்டாச்சு. ஓகே, இப்போ இது வந்து நம்ம பார்த்தாச்சு, இது வேதாகம். இது தவிர இன்னும் சில யூத மதத்துல அவங்க புத்தகங்களை வச்சிருந்தாங்க, அந்த முக்கியத்துவப்படுத்தி வச்சிருந்தது. அதுல ஒண்ணுதான் மிஷ்னா, டல்மூட். இந்த 2 விஷயம் இருக்கு. இந்த டல்மூட்ல 2 டைப் இருக்கு, அது நம்ம பார்த்தலாம். ஸோ இப்போ இந்த மிஷ்னா அப்புறம் டல்மூட் இது ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரா புக்ஸ், அதையும் அவங்க ஃபில் பண்ணாங்க. அப்ப இதுல மிஷ்னா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாய் வழி தோரா, அதுல உள்ள எழுதப்பட்ட பிரதி. இது வரைக்கும் வச்சு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், நான் இப்பயே 7:30 கிட்ட ஆக போகுது, இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல பாக்குறேன் எவ்வளவு முடியுதோ. ஸோ மிஷ்னா அப்படின்றது வந்து வாய் வழி தோரா. இப்ப ஏற்கனவே நம்ம தோரானா என்னன்னு பார்த்துட்டோம். தோரானா என்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? 5 ஆகமங்கள், First 5 books. ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் பென்டெட்யூட். அப்ப அதை வந்து பைஹார்ட்டா வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் தோராவை. ரெண்டாவது ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் அந்த தோராவை அடுத்தடுத்த இதுக்கு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்படி வரும்போது இன்னைக்கு இருக்கிற மாதிரி பைபிள் பிரிண்டிங் அவங்களுக்கு ரொம்ப கிடையாது, அந்த மாதிரியே கிடையாது, எழுத்து படிவுல தான் எழுதணும். அப்படி இருக்கும்போது இந்த தோராவை என்ன பண்ணாங்கன்னா ஆகம புத்தகங்களை ஒவ்வொரு பிரீஸ்டா அவங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது
அவங்களுக்கு வந்து வாய் வழியா, அதாவது எழுதப்பட்ட ஒண்ணு இருக்கும், அது பெரிய சுருள் மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க, அதை ஓபன் பண்ணி படிக்கிறது ஒண்ணு இருக்கு. அதை படிச்சு ஒவ்வொருத்தரும் பைஹார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தோரால இப்படி இருக்கு, தோரால இப்படி இருக்கு, தோரால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப அது ஜெனரேஷனா தாண்டி தாண்டி வருது. நிறைய பேர்கிட்ட அந்த எழுதப்பட்ட தோராவே இருக்காது. ஆனா அவங்க கேட்டு கேட்டு வாய் வழியாவே தோரால இதெல்லாம் இருந்துச்சு, தோரால இப்படி செய்ய சொல்லியிருக்கு, இப்படி செய்ய சொல்லியிருக்குன்னு சொல்லும் போது, நம்ம இந்த கம்யூனிகேஷன் கேம் பார்த்திருக்கோம் இல்லையா, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த காதுல சொல்லிட்டு ஒரு 20 பேர் 40 பேர் தாண்டி போகும்போது அது விஷயமே வேறையா மாறி இருக்கும். புரியுது இல்லையா? அந்த கம்யூனிகேஷன் கேம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. சோ அப்படி தோராவை வந்து எழுதி வச்சு அவங்க அந்த எழுத்துப்படி அப்படி அப்படியே அந்த லிட்டரலா படிச்சாங்கன்னா அது மாற போறது இல்லை, ஏன்னா அது ரிட்டன் வேர்டா இருக்கு. ஆனா இந்த மிஷ்னான்றது என்ன அப்படின்னா, இந்த தோராவை வாய் வழியா சொல்லிக்கிட்டே வராங்க பல ஜெனரேஷன்ஸா. அப்ப அவங்க என்ன கேட்டாங்களோ அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கன்வே பண்றது, அதை அடுத்த ஜெனரேஷன் கன்வே பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கடைசியா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு, அதுவே நிறைய இந்த ரபிகள் அப்படின்னு, இயேசு கிறிஸ்துவே ரபுனி அப்படின்றாங்க இல்லையா, ரபினா போதகரேன்னு அர்த்தம். அப்படி இந்த போதிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வாய் வழியாவே நிறைய தோரானுடைய விஷயங்களை சொல்லி 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 நிறைய பேருக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இது எல்லாத்தையுமே வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் கன்வே பண்ணவே முடியல, அதனால இதை மறுபடியும் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எழுதப்பட்ட தோரா ஒண்ணு இருக்கு, அது மோசே எழுதுன 5 ஆகமங்கள், அது தோரா தனியா இருக்கு. அதுக்கடுத்தது அது வாய் வழியாவே சொல்லிக்கிட்டு வந்து கடைசியில பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அதையும் எழுதி வச்சிருவோம்னு சொல்லிட்டு அதை எழுதுறாங்க. அதுதான் மிஷ்னான்றது. புரிஞ்சு இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகல? இல்ல எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது பேசிக்ல இது புரியணும். ஏன்னா தோரான்றது வந்து மோசே எழுதி கொடுத்த அந்த இதுல இருந்து காப்பி எடுக்கிறது, அப்ப பார்த்து 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 எழுதுற ரிட்டன் வேர்டு தோரான்றது. இது வந்து வாய் வழியா சொல்லிட்டு வந்து பல ஜெனரேஷன் தாண்டி அது நிறைய மேனிபுலேட் ஆயிரும் கம்யூனிகேஷன் இதுல மாறி மாறி வரும்போது ஃபைனலா ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு ஜெனரேஷன்ல அவங்க என்ன பண்றாங்க, ஓகே இதை நம்ம வாய் வழியாவே சொல்லி கேரி ஆயிட்டே வருது, இவ்வளவு நல்ல விஷயங்கள் வாய் வழியாவே இருக்கு, இது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எழுதி பதிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியா வந்ததை, ஏற்கனவே எழுதப்பட்டதை வாய் வழியா மாத்தி, எழுதப்பட்டது ஒண்ணு இருக்கு, அதை எக்ஸ்பிளனேஷன் வாய் வழியா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி 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 அது எல்லாத்தையும் எடுத்து கிளப் பண்ணி மொத்தமா எழுதுனதுதான் மிஷ்னா. அப்ப மிஷ்னான்றது வந்து வாய் வழியா வந்த தோராவை ஃபைனலா எழுதப்பட்ட பிறகு அந்த எழுதப்பட்ட பிரதிக்கு பேரு மிஷ்னா. அப்ப தோரா வேறையாயிடுச்சு, மிஷ்னா வேறையாயிடுச்சு. ஆனா மிஷ்னால இருக்க விஷயங்கள் என்னன்னா, தோரால இருந்து பரம்பரையா அப்படி காது வழியா ஜெனரேஷனா கேட்டுட்டு வந்த விஷயங்களை எழுதி இந்த மிஷ்னான்றத கொண்டு வந்துடுறாங்க. அது ஒண்ணு. இப்ப அடுத்தது டல்மூட். டல்மூட்னா என்னன்னா, இந்த மிஷ்னாலையும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க இவங்க, வாய் வழி வந்த தோரால வந்து இப்படி அப்படி இப்படி அப்படி நிறைய சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த காரியங்கள் இருக்கு இல்லையா, இந்த வாய் வழியா சொன்ன தோரா, இந்த தோராக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது, கமெண்ட்ரி மாதிரி. அதுக்கு வந்து இப்ப இந்த இதுனா இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மிஷ்னாலே இப்படி சொல்லியிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாய் வழியா சொல்லி வந்ததை எழுதி மிஷ்னான்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அது புரியலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்க உரை, அந்த விளக்க உரை தான் டல்மூட். அது மட்டும் இல்லாம அந்த டல்மூட்ல வேற என்ன இருக்குன்னா, ரபிகளுடைய உபதேசங்கள், இந்த மிஷ்னால இருக்கக்கூடியதுக்கு ஒரு விளக்க உரையும், அதுக்கு இவங்களுடைய கருத்துக்கள், ஒவ்வொரு ரபிகள் நிறைய நூற்றாண்டுகளா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் அதுவும், அது போக முன்னோருடைய பாரம்பரியம், நம்ம தாத்தாக்கு தாத்தா முற்பிதாக்களை இந்த மிஷ்னால இருந்து இந்த காரியத்தை இந்த மாதிரி மெத்தட்ல தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா, ஓய்வு நாள் பிரயாணம்னு ஒண்ணு இருக்கு பைபிள்ல, புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல அப்படி ஏதாவது இருக்கா ஓய்வு நாள் பிரயாணம்னு? ஓய்வு நாள் தூரத்துக்கு பிரயாணம் செய்து அப்படின்னு இருக்கு, கிடையாது. அப்ப அந்த ஓய்வு நாள் தூர பிரயாணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த மிஷ்னா அண்ட் டல்மூட், இந்த மிஷ்னாவும் டல்மூடும் வச்சு, மிஷ்னால வந்து ஓய்வு நாள்ல இவங்க சொன்னாங்க ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் செய்யலாகாதுன்னு ஆச்சு, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து வந்து ஓய்வு நாள்ல உன் கழுத ஒழிஞ்சுன்னா நீ அதை தூக்க மாட்டியா, அப்ப இந்த ஓய்வு நாளுக்கும் தேவனாதான் இருக்குன்னு முடவனை சுகப்படுத்துறாரு. அவங்களுக்கு எல்லாம் கடுப்பாகுது, ஏன்னா ஓய்வு நாள்ல இந்தந்த வேலை தான் செய்யணும், இந்தந்த வேலை செய்யக்கூடாது, இவ்வளவு தூரம் நடக்கலாம், இவ்வளவு தூரம் நடக்கக்கூடாது, இப்படி இவ்வளவு தூரம் போய் அங்க ஒரு பேக்கை வச்சுட்டு முதல் நாளில் நீ போய் வச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் ஓய் இடம்ட்டு நீ நடக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே எதுல இருந்து வருதுன்னா, நியாயப்பிரமாணத்துல இருந்து, தோரால இருந்து வரல,
தோரால இருந்து ஆரம்பிச்சு வாய் வழியா வந்து அதை எழுதி மிஷ்னான்னு வச்சு அதுக்கு ஒரு விளக்க உரை கொடுக்குறேன்னு சொல்லி டல்மூட்னு ஒண்ணு கொடுத்து அதுல ரபிகளுடைய உபதேசங்களும் நம்ம முன்னோர்கள்லாம் இதை எப்படி பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபதேசங்கள்லாம் சேர்ந்து இதை எடுத்துட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது தான் இயேசு கிறிஸ்து வரும்போது இதெல்லாம் தேவை கிடையாது, பிரமாணத்துல என்ன இருக்கு அதை மட்டும் பாரு. அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன தோணுது, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை மீறிட்டாரா, நியாய பிரமாணத்தை அன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு இதை செஞ்சிருக்காரு அதை செஞ்சிருக்காருன்னு அவங்க குற்றப்படுத்துறாங்க. ஆனா இவர் நான் மீற வரல நிறைவேற்ற வந்தன்றாரு. மீறி இருந்தா ஒண்ணுல மீறினாலும் மொத்தமா போச்சு. ஆனா இதுல பார்க்கும்போது மீறின மாதிரி காட்டுறாங்களே அப்படின்னா அதனுடைய பின்னணி அவங்களுக்கான டீச்சிங் எங்க இருந்து வந்துச்சுன்னா மிஷ்னா டல்மூட் இதுல இருந்து எடுக்கிறாங்க. இப்ப இந்த டல்மூட்லயும் வந்து 2 வகை இருக்கு. இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். அடுத்த வாரம் இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போலாம். இதனுடைய உதாரணத்துல இருந்து டல்மூட்ல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஞாபகம் இருக்கா, பாபிலோனியன் டல்மூட்னு பார்த்தோம், இன்னொன்னு எருசலேம் டல்மூட்னு பார்த்தோம். ஜெருசலேம் டல்மூட். இது என்ன அப்படின்னா இந்த டல்மூட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது அந்த மிஷ்னாக்கான விளக்க உரை, அது நிறைய விஷயங்கள் உள்ள ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நிறைய போட்டிருக்காங்க. அடுத்தது ரபிகளுடைய உபதேசமும் முன்னோர்களின் பாரம்பரியம் இருக்கு இல்லையா, இந்த ரபிகளுடைய உபதேசத்துல 2 பிரிவாயிடுச்சு. என்ன 2 பிரிவாகி 2 டல்மூடா பிரிஞ்சுதுன்னா, இவங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போனாங்க. பாபிலோன் சிறையிருப்புக்கு போன பிறகு அங்க இருந்து வந்தாங்க இல்லையா, வரும்போது பாபிலோனிய கலாச்சாரத்துல இருந்து சில காரியங்களை உள்ள எடுத்துக்கிறாங்க. 70 வருஷம் அங்க இருந்துட்டாங்க. 70 வருஷம் முடிச்சு அங்க இருந்து வரும்போது நிறைய பேர் கொஞ்சம் கிராஜுவலா வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க அந்த ஊர்க்காரங்களாவே நிறைய விஷயங்களை அடாப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த காரியத்தையும் ஏற்கனவே மிஷ்னால வந்து அந்த வாய் வழியா சொல்லிட்டு அந்த தோரால இருக்க சில காரியங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து இவங்க ஒரு உபதேசத்தை கொடுக்குறாங்க ரபிகள். அப்ப அந்த உபதேசத்துல தோரால இருக்கிற பாயிண்ட் சில இது இருக்கு, மிஷ்னாவா வந்து அதுல இருந்து வரக்கூடிய பாயிண்ட் சில இது இருக்கு, அதுல டல்மூட்ல இதுக்கான விளக்க உரை வருது, அதுல பாபிலோன்ல இருந்து வந்தவங்க அந்த கலாச்சாரத்தோட சேர்ந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வந்து பாபிலோனிய டல்மூட்னு மாறுது. இன்னொன்னு வந்து எருசலேம்ல வந்து இருந்த பிறகு எருசலேம்ல அதுக்கப்புறம் உருவான ரபிகள் இருப்பாங்களே அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, அது எருசலேம் டல்மூட்னு வந்துருச்சு. சோ இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மிஷ்னான்னு ஒண்ணு இருக்கு, டல்மூட்னு ஒண்ணு இருக்கு. மிஷ்னானா என்னன்னு பார்த்தோம், வாய் வழியாவே அந்த தோராவை கன்வே பண்ணி வந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் கம்யூனிகேஷன் கேப்போட மாறி அதெல்லாம் வரும்போது அந்த காரியத்தை எடுத்து மறுபடியும் ஒரே இதா அதுக்கப்புறம் மாறாத மாதிரி அதையும் மறுபடியும் எழுதுறாங்க. அதுதான் மிஷ்னா. அந்த எழுதப்பட்ட மிஷ்னாக்கு அந்த வாய் வழியா வந்த தோராவுக்கு ஒரு விளக்க உரை தராங்க, அது டல்மூட். அந்த விளக்க உரையோட சேர்த்து ரபிகளுடைய உபதேசங்களை சேர்க்கிறாங்க. அந்த ரபிகளுடைய உபதேசங்கள்ல 2 விதமான ரபிகள் இருக்காங்க. ஒரு குரூப் வந்து பாபிலோன்ல இருந்து வந்தப்ப அந்த கலாச்சாரத்தோட சேர்த்து எடுத்து ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க, அதுவும் அந்த பாபிலோனியன் டல்மூட்ன்ற பேர்ல இருக்கு. எருசலேம்லயே இருந்து வந்தவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, அது வந்து எருசலேம் டல்மூட்னு இருக்கு. இது போக அதுல வேற என்னெல்லாம் இருக்குன்னா முன்னோர்களுடைய பாரம்பரியம் எப்படி ஒவ்வொன்றையும் கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து இந்த வாரம் போட்டு வச்சிருந்தா என்ன பண்ண முடியாது, இந்த கை கழுவுதல் பத்தி, உங்களுடைய சீஷர்கள் கை கழுவிட்டு சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கை கழுவாம சாப்பிடுறாங்கன்ட்டு, அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கை கழுவுதல் பத்தியும் கொஞ்சம் இன்னும் அந்த சில டீட்டெயில் அது இன்னும் புரிதலுக்கு ஈஸியா இருக்கும் அதை பார்க்கும்போது. அப்போ இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பைபிளுக்கு வந்து டனாக்குன்ற பேரு. அந்த டனாக்க ஃபுல்லா யாரும் மனப்பாடம் பண்ண மாட்டாங்க, அவங்க மனப்பாடம் பண்ணி அந்த மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து தோரா அப்படின்றது. அந்த தோரா ஏன் மெமரைஸ் பண்ணோம்னா, உங்களுடைய வாயில இருந்து அந்த வார்த்தை பிரியாது இருப்பதாக உங்களுடைய பிரமாணங்கள் என் இருதயத்துல இருக்கணும்னு சொல்லி எங்கெல்லாம் அந்த பிரமாணம்னு வருதோ அதெல்லாம் தோரா. அப்ப அதை வந்து பழைய ஆரம்பிக்கும் போது அவங்க மெமரைஸ் பண்ணி, ஏன்னா எழுத்து வடிவில் அது ரொம்ப கிடைக்காதனால அதை மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு சிலர் தான் அதை பிரதி டு பிரதி பார்த்து எழுத ஆரம்பிச்சாங்க அந்த தோராவை. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகி நமக்கு 5 ஆகமங்கள் அப்படியே இருக்கு. ஆனா அது போக நிறைய பேர் வந்து இஸ்ரவேலர்கள் வந்து வாய் வழியாவே சொல்லிக்கிட்டு வராங்க, பல ஜெனரேஷன் அதை சொல்லிட்டு வந்ததுனால அது வந்து மிஷ்னா அப்படின்ற பேர்ல ஃபைனலா அதை வந்து எழுதி வைக்கிறாங்க. அந்த மிஷ்னான்ற பேர்ல அதை எழுதுறாங்க. அப்ப அந்த மிஷ்னான்ற பேர்ல எழுதின பிறகு அதுக்கடுத்து வர ஜெனரேஷன்ல புரிய மாட்டேங்குது, இது என்ன பண்ணணும் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தோரால இருந்தது போக நிறைய விஷயங்கள் அவங்க எழுதுறாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து அந்த இதுக்கு ஒரு விளக்க உரை போடுறாங்க, அதுதான் டல்மூட். அந்த விளக்க உரையில அந்த மிஷ்னால சொல்லப்பட்ட காரியம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் முன்னோர்கள் பாரம்பரியம் அவங்க எப்படி அதெல்லாம் பண்ணாங்க, இந்த தூரம் எப்படி இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீடைல்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு எழுதினாங்க. அது போக
ரபிகளுடைய உபதேசங்கள்னு சேர்த்தாங்க. அந்த ரபிகளுடைய உபதேசங்கள் சேர்க்கும் போது ரெண்டா பிரியுது. பாபிலோனிய டல்முட்னும் எருசலேம் டல்முட்னும். பாபிலோனிய டல்முட் ஏன் வந்துச்சுன்னா பாபிலோன்ல இருந்து வந்தவங்க அந்த ஐடியாலஜியும் சேர்த்து எடுத்து சொல்லி வராங்க. இப்ப இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பாபிலோனிய டல்முடியும் ஃபாலோ பண்றாங்க, எருசலேம் டல்முடியும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்த உபதேசத்தை தான் பரிசேயர்கள் செய்யறாங்க. அப்ப பரிசேயர்களை இயேசு கிறிஸ்து ஏன் எதிர்த்தாருன்னா, அவங்க யெகோவா தேவனை வணங்கினால இல்ல, அதே காரியத்துக்காக இல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்றதுக்காக இவரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர்களேன்னு சொல்ல, புளித்த மாவுக்கு எச்சரிக்கை அவங்க உபதேசத்துக்குன்னு. ஏன்னா அவங்க உபதேசம் வந்து நியாய பிரமாணத்துல இருந்து வரல, தோரால இருந்து வரல, இல்லைன்னா டனாக்ல இருந்து வரல. அதுக்கு பதிலா அவங்களுடைய உபதேசங்கள் மிஷ்னால இருந்தும் டல்மூட்ல இருந்தும் வருது. அதுக்காக தான் இவ்வளவு இயேசு கிறிஸ்து எதிர்த்து அந்த உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா தேவன் சொன்னதுக்கு மேல நீ நியாயப்பிரமாணத்துல வேற விதமா மாத்திட்ட ஃபுல்லா. அப்ப அந்த உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை இவ்வளவு விஷயங்கள் கொண்டு விட்டுறாரு. இன்னும் டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இது புரிஞ்சுச்சா? இன்னைக்கு கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இந்த ஹீப்ரு வேர்டெல்லாம் வச்சு கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி புரிஞ்சுன்னு தெரியல. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருந்துச்சுன்னா அப்படியே கேளுங்க, நம்ம பேசிட்டு முடிச்சுக்கலாம். ப்ரே பண்ணிட்டு. அண்ணா கண்மணி சவுண்ட் கேட்கல. கண்மணி சவுண்ட் சரியா கேட்கல, மைக் கிட்ட வச்சு பேசுங்க. அண்ணா கேக்குதுங்களா? சொல்லுங்க கண்மணி. இப்ப கேக்குது. ஆனா அந்த தோரா வாய்மொழி வார்த்தையில தானே பேசினாங்கன்றதுனாலதான் இது வச்சு அந்த கேப்னாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்தாம அந்த 400 வருஷம் இருந்த கேப்லதான் அந்த தோராவோட வாய்மொழி விளக்கம் வந்து ஜனங்க கிட்ட போய் ரபிகள் மூலியமா அந்த இது வந்து பரவ ஆரம்பிச்சு. தோரானுடைய வாய்மொழின்றது வந்து முன்னாடியே இருந்துச்சு. ஆனா ஏன்னா தோராவை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும், உங்களுடைய வாயில அது எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூதர்கள் பார்த்தோம்னா மேல சின்னதா நெத்திலையும் ஒரு இது கட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த தோரானுடைய இது வந்து உங்கள் நெற்றியில இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அப்ப அவங்க வந்து தோராவை மனப்பாடம் பண்ணாங்க, எழுதப்பட்ட தோராவை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் எழுதப்பட்ட பிரதி கிடைக்காது. இன்னைக்கு மாதிரி பிரிண்டிங் கிடையாது, கைப்பட எழுதணும் ஒருத்தர், அது உட்காந்து இதாகும். ரொம்ப கம்மியான பிரதிகள் தான் ஒரு சிலர்கிட்ட தான் இருந்துச்சு. அதனால மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா வாய் வழியா கேட்டு மனப்பாடம் பண்ணாங்க. அந்த மனப்பாடம் பண்ணி அதை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஓரலாவே சொல்லும் போது அது மாறுது. அது வெறும் அந்த 400 வருஷ கேப்ல மட்டும் இல்ல, அதுக்கான விளக்க உரைகள்லாம் வந்தது ஏறக்குறைய அந்த 400 வருஷ கேப்ல இருந்துச்சு. ஆனா கடைசியா வந்து அந்த 400 வருஷம் சைலண்ட் இயர் இருக்கு இல்லையா, அதுலதான் மேஜரா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான நிறைய வித்தியாசங்கள் நடந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்துல பரிசேயர்கள் உண்டாகினாங்க, அந்த காலத்துலதான் தல்மூடு உண்டாயிருக்கு, தல்மூடு மிஷ்னா இதெல்லாம். அதே மாதிரி மெக்கபியன் ரிவோல்ட் அந்த டைம்ல தான், ஹானக்கான்ற பண்டிகை அந்த டைம்ல தான் உருவாயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியடுன்னு ரெண்டு டெஸ்ட்மெண்ட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட அந்த 400 வருஷ காலகட்டத்துல கிராஜுவலா இது வந்து 500கள்ல இருந்தே ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம இன்னும் அடுத்த வாரம்லாம் போகும்போது இன்னும் நல்ல டீப்பா புரியும் இது. ஏன்னா இதெல்லாம் ஏன் இவ்வளவு வரும்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த ஓமைக்கான விளக்கத்தை ஈஸியா எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம். அது என்ன, அந்த லாசர் ஐசியம்ன்றது எங்க இருந்து வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு. ஏன்னா அதெல்லாம் புரியணும்னா என்னெல்லாம் அந்த டைம்ல இருந்துச்சு, யாருக்கிட்ட இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொன்னாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, எதுக்காக அவங்க கிட்ட அந்த ஓமையை சொன்னாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். புரியுது இல்லையா? சோ அதனாலதான் வந்து இவ்வளவு டீட்டெயிலா நம்ம போறோம். ரெண்டாவது நமக்குமே ஜெனரலாவே வந்து பேசிக்கா தெரியறத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். டனாக்னா என்ன, நவீம்னா என்ன, எதுக்காக பரிசேயர்களை தேவன் எதிர்த்தாரு. ஏன்னா பைபிளே தான் இருக்கு, அவங்களும் யாவே தேவனை தான் பின்பற்றுறாங்க. ஆனா எதுக்காக இதை எதிர்த்தாரு அப்படின்னு போகும்போது நியாய பிரமாணத்தை அவங்க பின்பற்றுறதுனால எதிர்க்கல, அதை தாண்டி அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்கன்னா இந்த மிஷ்னாக்கும் டல்மூடுக்கும். அப்ப அது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும்ன்றதுன்னா இவ்வளவு டீடைல்டா போயிருக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா? சொல்லுங்க. விளக்கங்கள் சொல்லுங்க கண்மணி, சொல்லுங்க. அதோட விளக்கங்கள்லாம் கட் ஆகுதுமா கண்மணி? எதோடைய விளக்கங்கம்மா? அந்த மிஷ்னா எதோட விளக்கங்கள்? ஐசரி மிஷ்னாவா? மிஷ்னாவோட விளக்கங்கள் அவங்க என்ன இது டிஃபென்ஸ் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கோவப்படுத்தின விஷயங்கள் வந்து நம்ம படிப்போம்ல, அவங்க என்ன. ஆமா, அததான் நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். இன்னைக்கு போட்டு வச்சிருந்தேன், ஆனா இப்பயே வந்து 7:45 கிட்ட ஆக போகுது, 7:40 ஆயிடுச்சு. அதனாலதான் நெக்ஸ்ட் வீக் வந்து
இயேசு கிறிஸ்து இந்த மிஷ்னாவையும் டல்முடையும் டைரக்டா எப்படி எதிர்த்தாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீக். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேவா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட குரூப்ல போடுங்க. வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னா ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா ஆண்டி? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இது வந்து மாலை வேளையிலும் கூடப்பா நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த வேதத்தை குறித்து ஆராய்ச்சி செய்ய முடியாய் நீர் பாராட்டின கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எங்களுடைய கண்களை திறக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் புது புது காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கீங்கப்பா. தெரியாத நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ராஜாவையும் விமலாவையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் 20 ஆண்டவரே கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஒரு பெரிய போராட்டத்திற்கு மத்தியில் இந்த பாடத்தை அவர்கள் ஆயத்தம் செய்து எங்களுக்காக தியாகத்தோடு கொடுக்குறாங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அவரோட மனசின் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்களுடைய விசேஷித்த ஞானத்தால் அவர்களுக்கு நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து இன்னும் நிறைய அவர்கள் தேர்ந்து செய்து இன்னும் நிறைய ஆராய்ச்சி செய்து எங்களுக்கு சொல்லத்தக்கதான கிருபையை பிள்ளைகள் இருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. அவர்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு ஏற்ற பலனை ஆண்டவரே நீ பரலோகத்திலிருந்து கட்டளையிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் முடியலப்பா. ஆனா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தியாகத்தோடு நேரத்தை ஒதுக்கி செலவு செய்து சுகவீனம் பலவீனங்கள் பல வேலைகளுக்கு மத்தியில இதை இருவரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் பரலோகத்தின் பலனை அவர்கள் கட்டளையிடுவீராக தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரேயர் குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல சுகபல ஜீவனை கட்டளையிடுங்க. எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுதும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீண்டும் அடுத்த ஒரு பைபிள் ஸ்டடியில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உண்மை துதிக்க கற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுவீராக. துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே All that is within இயேசு me நாமத்தை bless his ஸ்தோத்திரி. holy name. என் Bless ஆத்மாவே the Lord, O கர்த்தரை my ஸ்தோத்திரி. soul, and forget அவர் not செய்த all his சகல benefits. உணர்வதை. Amen. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. Thank Praise you. the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.